கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். தேவ ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் உங்களுக்கு தேவன் கொடுக்க ஒரு வல்லமை உடையவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கடந்து போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43:2. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னுடனே இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். நம்மோடு கூட வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நம்மோடு உடன்படிக்கை செய்கிறார். இந்த உடன்படிக்கையை நாம் அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இது யாருக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வாக்குத்தத்தம் என்றால், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் சர்வ வல்லமையுள்ள தேவனால் அழைத்து அவருடைய வல்லமையுள்ள கரம் நடத்தி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு மாபெரும் வாக்குத்தத்தம். இது அவருடைய இருதயம், கர்த்தருடைய பெருமூச்சு, அவருடைய இருதயத்தின் ஆழம். இந்த தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் என்பது உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நீ தண்ணீர்களை கடக்கும்போது உனக்கு எந்த சேதமும் வராதபடிக்கு நான் உன்னை காப்பேன். ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்றால், நீ ஆற்றை கடக்கும்போது ஒரு பெரும் வெள்ளம் வரும். அந்த வெள்ளம் உன்மேல் புரண்டு போவதில்லை. அதனால் உனக்கு சேதம் இல்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேக மாட்டாய். அக்கினி ஜுவாலை கூட உன் பேரில் பற்றாது. அந்த வாசம் கூட உன் மேல் இருக்காது என்கின்ற ஒரு உன்னதமான நம்முடைய நிலையை இங்கே கர்த்தர் காண்பிக்கிறார். தேவனை ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பாதுகாப்பு. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இதை விசுவாசிக்கிறதுக்கு ஆவிக்குரிய ரீதியில் நம்ம விசுவாசிக்கணும். ஆனால் எழுத்தின்படியே நீ பார்க்கும்போது அது எப்படிங்க தண்ணீரை கடக்கும்போது எப்படி அவர் என் கூட இருப்பார்? ஒரு ஆறு வருகிறது, ஒரு வெள்ளம் பிரவாகித்து வருகிறது. அந்த வெள்ளம் எப்படி என் மேலே புரளாது? இது சாதாரண விஷயமா? சரி, வெள்ளத்தை விடுங்க. நெருப்பு, நீ அக்கினியில் நடப்ப, நீ வேக மாட்ட. அது எப்படி வேக மாட்டேன்? இது யாருக்கு கிடைக்கிற ஒரு சத்தியம், யாருக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம்? இது தேவனுடைய பிள்ளைகள். அன்பான தேவ ஜனமே, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதனாலே தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற கிருபை எவ்வளவு பெருசு. உங்களுக்கும் எங்களுக்கும் நடக்கிற ஒரு மாபெரும் காரியம் இது. நீ இயற்கைக்கு அப்பாற்பட்டவன், எல்லாவற்றையும் ஜெயங்கொண்டவன். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த நான் ஏன் தண்ணீரை கடக்கணும், நான் ஏன் அக்கினியை கடக்கணும், நெருப்பை கடக்கணும்னு சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா யோசனை பண்ணி உட்காந்துருப்பீங்க. நான் எங்கே தண்ணியை கடக்கிறேன், நான் எங்கே அக்கினியை கடக்கிறேன், நான் எங்கே வேகாமல் இருப்பேன் அப்படிலாம் சொல்லி சில பேர் யோசிப்பீங்க. ஆக்சுவலாக தேவன் இதை ஓமை மொழியில் சொல்லியிருக்கிறாரு. தண்ணீர்கள், இந்த ஜலப்பிரவாகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, வாசிங்க பார்க்கலாம். 69வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்களேன். 69வது சங்கீதம் 1வது வசனம். தேவனே, தேவனே என்னை ரட்சியும், என்னை ரட்சியும். வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. எது வருதா? எது வருதா? வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறதாம். பெருவெள்ளம். அப்ப இது பெருவெள்ளத்தை என்னன்னு சொல்லுவோம் நம்ம? சுனாமி. என்னது? சுனாமிக்கு தப்ப முடியுமா? சாதாரண ஒரு வெள்ளத்தையே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது பெருவெள்ளம்னா சுனாமி. சுனாமிக்கு முன்னாடி நீ என்ன நிற்ப? இது என்ன செய்கிறது என்றால், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை என்று கர்த்தர் சொன்னாரு. இதன் அர்த்தம் என்னன்னா, நம்முடைய ஆத்துமா வருங்க, இந்த மாம்ச சரீரம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கும் போதே அழிவு ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் தெரிந்த ஒரு விஷயம். ஒரு குழந்தை பிறக்கும் போதே அது அழிகிறது. அதோடைய செல்கள் அழிஞ்சாதான் அதுக்கு பேர் வளர்ச்சி நம்ம சொல்லிக்கிறோம்.
நல்லா கவனிங்க, நம்முடைய பிறப்பு எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் நம்முடைய ஆத்துமா என்றென்றைக்கும் நித்தியமானது, நிலையானது. தேவன் அதை விரும்புகிறார். நம்முடைய மனம் சமாதானமாய், சந்தோஷமாய், செழிப்பாய் இருக்க வேண்டும். இந்த செழிப்புக்காகத்தான் தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். இது என்ன செய்கிறது என்றால், பெருவெள்ளங்கள் நம்முடைய ஆத்துமாவை மோதி நம்மை மூழ்கடித்து நம்முடைய நினைவுகளை எல்லாம் அப்படியே பிளாக் பண்ணி நம்முடைய ஆத்துமாவில் ஒரு சோர்வை கொடுத்து அப்படியே மனதுக்குள்ள ஒரு உடைதல். நீ தண்ணீர்களை கடக்கும் போது என்பது அர்த்தம் என்ன, ஆறுகளை கடக்கும் போது என்பது அர்த்தம் என்ன அப்படின்னா, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் ஆக்சுவலாக சொல்ல போனால் இது செங்கடல். எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் செங்கடல். வேதத்தில் ஏன் செங்கடல், ஏன் அங்கே செங்கடலை அமைத்திருக்கிறார்? செங்கடல் அப்படின்னா என்னது? இப்போ கடல் பொதுவாக எந்த நிறத்தில் இருக்கும்? பொதுவாக கடல் எந்த நிறம்? இப்போ நம்ம படம்லாம் அந்த அந்த வேர்ல்டு மேப்பை பாருங்கள். அந்த வேர்ல்டு மேப்பில் அது ஃபுல்லாக ப்ளூ கலர் இருக்குது. என்னது அது? அதுதான் சமுத்திரம் இல்லையா? சமுத்திரம், 7 சமுத்திரம் இருக்கு இல்லையா? ஓகே. ஆனால் ஏன் அங்கே செங்கடல்? செங்கடல் என்னது? சிவப்பு கடல், ரெட் சி. ஏன் இந்த ரெட் சி என்பது என்னன்னா பிளட், ரத்தம். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் பிறந்து விட்ட நம்மை இந்த பெருவெள்ளங்கள் நம்முடைய ஆத்துமாவை, எல்லா மனிதனும் இந்த தண்ணீரையும் நெருப்பையும் கடந்தே ஆகணும். நீங்கள் பிரசங்கியின் புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, மனிதன் எதுக்காக அவன் உள்ளே வரான் அப்படின்னாக்கா, மனிதன் எதுக்காக இந்த பூமியில் பிறக்கிறான்? அவன் தொல்லைகளை அனுபவிக்க தான் பிறக்கிறதுக்கே வரான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த தொல்லையை கடப்பதற்காக மனிதன் எதற்காக இந்த பூமியில் மனுஷன் பிறக்கும் போதே அவனை தொல்லைகள் சூழ்ந்து கொள்ளுகிறது, அவனை போராட்டங்கள் சூழ்ந்து கொள்ளுகிறது. அவனுடைய ஆத்துமாவை பெருவெள்ளங்கள் ஆக்கிரமிப்பு செய்து அதில் மூழ்கடித்து அவனை சாகடிக்கிறது. அவனை நிம்மதியாக இருக்க விடுறது இல்லை. எந்த பக்கம் பார்த்தாலும் ஏதோ ஒரு பெருவெள்ளம் அவனுடைய ஆத்துமாவை மோதி அவனை சீரழிக்கிறது. அவனுக்கு நிம்மதி இல்லை, அவனுக்கு தூக்கம் இல்லை. நல்லா கவனிங்க. இப்போ தேவன் சொல்கிறது என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா, நீ கவலைப்படாத தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, நான் யார் தெரியுமா? நீ எப்பேற்பட்ட தண்ணீர்களை கடந்தாலும் இந்த தண்ணீரினாலே உனக்கு சேதம் வராதபடிக்கு உன் கூடவே வருகிறவர் நான். ஆறுகள் வரும், பெருவெள்ளங்கள் வரும், பயங்கரமான ஆழங்கள் உன்னை சூழ்ந்து கொள்ளும்படி வரும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உன்னோடு கூட இருந்து அந்த வெள்ளங்கள் உன்னை புரளாமல் உன்னை காக்கிறவர் நான், காத்து கொண்டிருக்கிறவர் நான், இனிமேலும் காப்பவர் நான். கரங்களை ஆமென் சொல்லாமா? தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது, ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலை இல்லை. பாருங்க, ஒரு ஸ்டேஜில் பாருங்க, நிற்கிறதுக்கு கூட ஒரு அந்த பலன் இருக்காது. இந்த நிலையில கர்த்தர் உன்னை விடாதபடிக்கு உன்னை காத்தவர் அவர் என்பதை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், நினைவு கூறுங்கள். உண்மை ஆண்டவரே, நிற்க கூட எனக்கு பலன் இல்லாமல் அப்படியே படுத்துங்க. அந்த ஒரு ஸ்டேஜ், அதுதான் அந்த தண்ணீர். அது என்ன சொல்லணும்னாக்கா, உங்களுடைய ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தி, உங்கள் ஆத்துமாவை அதாவது பலவீனப்படுத்தி, உங்களுடைய ஆத்துமாவை, உள்ளத்தை உடைச்சி, உங்களுடைய மனதை சீரழித்து அப்படியே படுத்துங்க. அந்தது அப்படி இல்லைனாக்கா, இருளில் போயிட்டு ஒரு இருட்டு அறையில் எனக்கு யாரையுமே எனக்கு பார்க்க விரும்பலை, ஒரு ஸ்டேஜ் அப்படி இருக்கும். அப்படியே நம்ம ஏதோ ஒரு முக்கியமான வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே போனோன்னா ஒரு நடைப்பெணா மாதிரி இருக்கும். நிற்க நிலை இல்லை என்கின்ற ஸ்டேஜ் தாங்க இந்த தண்ணீரை கடக்கிற ஸ்டேஜ். அது மாத்திரமல்ல, இந்த அக்கினியை கடக்கும்போது, அக்கினி என்பது பயங்கரமான ஒரு சோதனை. அக்கினி என்பது எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, இந்த அக்கினியை கடக்கிறது என்பது சோதனை. இது செய்யலாமா இல்லை அதை செய்யலாமா? அப்படியே மண்டை பிச்சுக்கும், அப்படியே சூடு, காதல் அப்படியே புகை வரும்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ, அப்படியே யோசிச்சு யோசிச்சு யோசிச்சு. இதை பாருங்க, டிஃப்ரெண்ட்டை புரிஞ்சுக்கணும். நம்முடைய மனதை பாதிக்கிறது இந்த வெள்ளங்கள்.
நம்முடைய மைண்ட், நம்முடைய மனதை சோதனையில் மாட்டிக்கின, இது சரியா இல்லை இது சரியா தெரியலையே, பயங்கரமான அக்னி சோதனை. அப்படியே நம்முடைய சிந்தனை தலையெல்லாம் உடம்பு முழுக்க சூடாக்கும். அப்படியே அந்த நினைவுகளில் பார்த்தோன்னா ஒரு மென்டல் மாதிரி போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ். இது உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதனுக்குள்ளுமே இது செயல்படும். நீங்கள் வீட்டில் போயிட்டு பிரசங்கியின் புத்தகத்தை வாசித்தீங்கன்னா இந்த தண்ணீரையும் இந்த நெருப்பையும் கடக்காத எந்த ஒரு மனித ஆத்மாவுமே கிடையாது. நல்லா கவனிக்கணும். இதை கடந்தா மட்டும்தான் அவனுக்கு செழிப்பு இருக்கு. இதை கடக்கிறவன், நல்லா கவனிக்கணும், தண்ணீரையும் நெருப்பையும் கடந்தா மட்டும்தான் செழிப்பு. தேவன் நம்மை படைத்த நோக்கம் என்னவென்றால், நீ செழிப்பை ஆளுகை செய்ய வேண்டும். நீ செழிப்புக்குள்ள வரணும். அப்படின்னா இந்த இப்போ உலகத்தான் சொல்லுவோம், பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டும், பிறவி பெருங்கடலை நீந்த. இதெல்லாம் பைபிளிலிருந்து காப்பி அடிச்சது தான். பிறவி பெருங்கடல், பிறப்பதே அவன் பெருங்கடலில் விழுந்துடுறான். ஒரு குழந்தை பிறக்கும் போதே பெருங்கடலில் விழுந்துருது. அந்த பெருங்கடலை கடக்கணும்னா கர்த்தர் இல்லாமல் கடக்க முடியாது. லீலே சொல்லாமா? எல்லாரும் சொல்லாமா? இதை புரிந்து கொள்ளுங்க. நீங்கள்லாம் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்க கூட வந்துட்டாரு. நான் உன் கூட இருப்பேன். எந்த ஒரு வெள்ளங்களும் உங்களை சேதப்படுத்தும்படியாய், உங்களுடைய ஆத்துமாவை ஆண்டவர் நிற்க பலனில்லாதபடிக்கு சேதப்படுத்தும்படியான சூழ்நிலை வர நான் விட மாட்டேன். கையை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. தேவஜனமே, இங்கே கர்த்தர் சொல்லுகிற ஒரு பயங்கரமான காரியம் என்னன்னா, இதை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உண்மையிலேயே கர்த்தர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நான் நிற்க எனக்கு பலன் இல்லை. என்ன அவ்வளவு வசை சொற்கள், அவ்வளவு தேவையில்லாத வார்த்தைகள். நான் உன் அன்பாய் சொல்லுகிறேன், இதெல்லாம் நான் கடந்து வந்தவன். இது என் ஆத்மார்த்தமாக நான் பேசுகிறேன். என் கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நான் உணர்ந்து சொல்லுகிறேன். அவர் மாத்திரம் இல்லை, நான் நிற்க எனக்கு நிலை இல்லை. நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது, ஆனால் நான் நிற்கிறேன். இந்த வெள்ளங்கள் என் மேல புரண்டு போகிறது என்பது மனக்குழப்பம். அப்படியே மனதுக்குள் அப்படியே வலினா வலி, அவ்வளோ வலி இருக்கும். அந்த வலியில் நிற்க கூட கை கால்லாம் உதிரும். நான் உங்களை அன்பாய் சொல்லுகிறேன் தேவஜனமே, கர்த்தர் உங்களை அந்த நேரத்தில் வந்து தூக்கினார். உங்கள் கண்கள் இதுவரைக்கும் அவரை பார்க்காம இருக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் உங்களை எந்த ஸ்டேஜில் வந்து தூக்கினார் என்றால், நான் உன்னோடு இருக்கிறேன், உன் ஆத்துமாவுக்கான இளைப்பாறுதல் நானே, உன்னை எந்த இடத்துல நிற்க பலன் இல்லாமல் நீ தவிச்சு கீழே விழுந்தியோ அதே இடத்துல நான் உன்னை தூக்கி நிறுத்தி நான் உன்னை கடக்க செய்வேன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன். நீ அக்னியில் இருக்கும்போது, பயங்கரமான சோதனையில் நீ மாட்டி தவிக்கும் போது, சோதனை எதை செய்யறதுன்னு தெரியலையே, தேவையில்லாமல் இப்போ மாட்டிக்கணுமே, ஐயோ தேவையில்லாமல் இந்த காரியத்தில் நம்ம அவசரப்பட்டுட்டோமே, அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், நீ எதுலையுமே அவசரப்படலை, நான் உன் கூட இருப்பேன். அந்த சோதனையில் நான் விழுந்துட்டேனே அப்படின்னு அந்த அக்னி ஜுவாலையினுடைய வாசம் கூட உன் மேலே படாது. அந்த அளவுக்கு நான் உன்னை செழிப்பான இடத்துல கொண்டு போய் சேர்ப்பேன். கரங்களை ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. 66வது சங்கீதத்தில் 12வது வசனத்தில் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். எல்லாம் சேர்ந்து வாசிங்க போலாம். 66:12 சங்கீதம். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். நல்லா கவனிங்க. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால், செழிப்புக்காக, இளைப்பாறுதலுக்காக, எங்கும் செழிப்பான கனிகளையும் எங்கும் செழிப்பான ஒரு வளமான ஒரு வாழ்க்கையும் நாம் அனுபவிக்கிறதுக்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை குறித்த தேவனுடைய திட்டம் செழிப்பு. அந்த செழிப்புல கர்த்தர் உன்னை கொண்டு போய் விடுவதற்காகத்தான் உன் கையை பிடிச்சிருக்கிறார். அதுல என்னன்னா, அந்த இடத்துல இந்த இருதயத்தினுடைய வாதையும் மனதினுடைய அலைபாயுதலும், மனதினுடைய அந்த பாரங்களும், இருதயத்தினுடைய அந்த வலிகளும் மன பாரங்களும் இதனை கடந்தால்தான் இந்த செழிப்பு. இதை கடப்பதற்கு இந்த தீயையும் தண்ணீரையும்
இந்த நெருப்பையும் இந்த பெரு வெள்ளங்களையும் கடக்கணும்னா கர்த்தர் உன் கூட இருந்தால் மட்டும்தான் முடியும். கரகத்தில் சொல்லாமா? இல்லைன்னா நீ வாட்டுக்கு நீ என்ன பண்ணும், எல்லாத்தையும் சொதப்பி எல்லா தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்கின்னு. நல்லா கவனிங்க, இது எல்லாமே தலைகீழாக மாறி போய் எல்லாமே வீணாக போச்சு, என் வாழ்க்கையே போச்சு, என் வாழ்க்கையே ஒரு பெஸ்ட் அப்படின்ற ஸ்டேஜுக்கு மனுஷன் நின்றுவான். ஆனால் நீங்களும் நானும், உன்னை அழைத்த உன் தேவன் இந்த செழிப்பை நீ அடையணும்னா தீயும் தண்ணீர் கடந்தே ஆகணும். அதுக்கு ஒரே ஒரு வழி, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், கர்த்தர் என் ரட்சகராக இருக்கிறார். இந்த ஒரே ஒரு பார்வை, நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் பார், என்னை மட்டும் நீ பார். உன்னுடைய மனக்கண்ணில் உனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்ணை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்க. அந்த பிரகாசம் உள்ள மனக்கண்ணில் என் பக்கத்தில் கர்த்தர், என் வலது பக்கத்தில் கர்த்தர், என் நிழலாய் அவர் என் கூட இல்லைன்னா நான் இன்னைக்கு நிற்கலை என்றதை மட்டும் நீ பார்த்துட்டுனா போதும். நீ கடந்துடலாம். இதை கடந்துட்டாங்க செழிப்பு. இல்லைன்னா நீ எல்லா பிரச்சனை 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 பிரச்சனை, வழக்கு 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 வழக்கு, வாது. நல்லா கவனிங்க, இந்த செழிப்பு என்கின்ற அந்த ஸ்டேஜில் நீ இருக்கிறன்னா நீ நீ புலம்புறதுக்கு அங்கே ஒன்றுமே இருக்காது. நீ நான் எனக்கு இது மாதிரிலாம் இருக்குது, எனக்கு அப்படிலாம் இருக்குது, என் வாழ்க்கை போயிடுச்சு, இது இருக்காது. நல்லா கவனி, ஒருத்த கர்த்தரை நம்பிடுவான் பாருங்க. நல்லா கவனி, வழக்கு இருக்காது, புலம்பல் இருக்காது. நான் எப்போ சொல்கிறேன், எனக்கு மட்டும் ஏன், உனக்கு மட்டும் கிடையாது, உனக்கு மட்டும் கிடையாது. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு மாயை, மாயை, எல்லா மாயை, சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லா மாயை. இந்த மாயையான வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைடா. காற்றுக்கு பிரயாசப்படுகிறான். அவன் என்ன நினைக்கிறான்னா, பிரச்சனைக்கு மன சஞ்சலம், அவன் மனதுக்கு சஞ்சலம்ன்றார். பிரசங்கி சொல்றார், அவன் மனதுக்கு சஞ்சலம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இவன் என்ன பண்ணுவான்னா, எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனையிலேயே இருக்கிறியா, நீ தண்ணீரை கடந்து கொண்டிருக்கிறாய், இன்னும் கடக்கல, ஏதோ ஒரு பிரச்சனையோடு இருக்கிறியா. இப்ப நான் சொல்ற புரிந்துகொள் தேவஜனமே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன். இதை மாத்திரம் நீ புரிஞ்சுட்டு நீ கடந்துடலாம், உன் புலம்பல் மாறும். வாசிங்க நீதிமொழி 28:25 வாசிங்களேன். நீதிமொழி 28:25, நீதிமொழி 28:25 வாசிங்க பார்க்கலாம். பெருநெஞ்சன் வழக்கை கொளவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ இந்த பெருநெஞ்சன் யார் தெரியுமா? கர்த்தர் இல்லாமல், கர்த்தரை விசுவாசிக்காமல், கர்த்தர் மேல கோச்சிக்கின்னு, கர்த்தர் மேல கோச்சிக்கின்னு என்னை மட்டும் என் ஆண்டவர் சோதிக்கிறாரு. இந்த பெருநெஞ்சன் யார் என்றால், எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வழக்கை வச்சுக்கினே இருப்பான். அவனே முயற்சி பண்ணுவான். நான் ஓடிடுறேன், நான் ஓடி இந்த வெள்ளங்களையும் இந்த தண்ணீரை நான் தாண்டிடுவேன், இந்த நெருப்பை நான் தாண்டிடுவேன் அப்படின்னு அவன் தான் சுயபலத்தில் ஓடுறானே, இவன் பெருநெஞ்சன். இவனுடைய சுயபுத்தி, இவன் சுயபுத்தியை சார்ந்திருக்கிறவன். உன் சுயபுத்தியை சாராதே, காரியத்தை கர்த்தர்கிட்ட ஒப்புவி, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இப்போ நான் சொல்கிறேன், அப்படியே உங்கள் மனக்கண்ணில் உங்கள் கண்ணை மூடி, என் பக்கத்தில் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை ஆண்டவரே, நீ என் பக்கத்தில் என்னை விட்டு விலகவும் இல்லை, என்னை கைவிடவும் இல்லை ஆண்டவரே, நீ விசுவாசித்தனா இன்னைக்கு எல்லாவற்றையும் கடந்து இந்த செழிப்புக்குள்ளே வந்துடல. கர்த்தரை நம்புகிறவனோ, எல்லா வாய்த்தன் சொல்லுங்க போல, கர்த்தரை நம்புகிறவனோ. தேவன் நம்மை படைத்த திட்டம், தேவன் நம்மை படைத்த நோக்கம் என்னவென்று சொன்னால் செழிப்பு. அங்கே உனக்கு வழக்கே இல்லை. என் கணவன் ஒரு பிரச்சனை, என் மனைவி ஒரு பிரச்சனை, என் பிள்ளைங்க ஒரு பிரச்சனை, என் வேலை ஸ்தலத்தில் ஒரு பிரச்சனை, என் சம்பாதியத்தில் ஒரு பிரச்சனை, என் வருமானத்தில் ஒரு பிரச்சனை, பக்கத்து வீட்டில் பிரச்சனை, அல்லது எதை செய்தாலும் ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வழக்கு. நீ பெருநெஞ்சன். அன்பான தேவஜனமே, ஒருவேளை உன்னுடைய மனக்கண்ணில், உன்னுடைய ஆத்மாவில், உன் விசுவாசத்தில் இவனால் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ரகசியத்தை புரிந்து கொள். எதற்காக கர்த்தர் உன் கையை பிடிச்சார், எதற்காக கர்த்தர் உன் பக்கத்திலேயே அவர் நிற்கிறார் என்று சொன்னால், நீ செழிப்பான இடத்திற்கு வர வேண்டும். செழிப்பு என்று சொன்னால் அன்பான தேவஜன், எல்லா சமாதானம்,
எல்லாமே நல்ல ஆசீர்வாதம், ஒரு பரிபூரணம், பூரணமான அந்த மகிமைக்காகத்தான் கர்த்தர் நம்மை சிருஷ்டித்தார். இந்த காரியத்தை சொல்லும்போது, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று கர்த்தர் சொல்லும்போது ஒரு ஆணித்தரமான, ஒரு உறுதியான, ஒரு மகிமையான ஒரு உடன்படிக்கையை அங்கே வைக்கிறார். யாக்கோபே, நீ எவ்வளவு காலம்டா என்னை நம்பாம இருப்ப? எவ்வளவு காலம்தான் உன் சிந்தனையில், உன்னுடைய இருதயத்தில் என்னை குறித்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்? ஆண்டவர் இப்போ ஒரு வழக்காடு நம்மோடு வழக்காடுகிறார். உன்னை செழிப்பாக எந்த திசை திரும்பினா உனக்கு சமாதானம், எல்லாமே உனக்கு ஆசீர்வாதம். அதுதான் உன்னை குறித்த தேவ நோக்கம். ஆனால் நீ இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கிறியே, நான் உன்னை விட மாட்டேன். அதுக்கு ஒரு மாபெரும் விளக்கத்தை கொடுக்கிறார். என்ன விளக்கம் தெரியுமா? என்ன தெரியுமா சொல்றாரு? இப்போ வாசியேன், அந்த ஏசாயா 43:1 வாசியேன். இப்பொழுதும் யாக்கோபே, அங்க எப்படி ஆரம்பிக்கிறாரு? இப்போதும் தபரா. அப்பனா என்ன அர்த்தம்னா, அங்க ஏதோ ஒரு பயங்கரமான கான்வர்சேஷன் நடக்குது உனக்கும் தேவனுக்கும். தபர் இப்ப மட்டும் என்ன ஆயிருச்சு? இப்பயாவது, இப்போதும். அல்லேலூயா. யாருக்காக ஆண்டவர் பேசுறாரு? ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இவ்வளோ மனவலி? ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் இவ்வளோ மனக்குழப்பம்? இப்போதும் யாக்கோபே, ஒருவேளை நீ சோர்ந்து போயிருக்கலாம் தேவஜனமே. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். நான் இல்லாம எப்படா நீ தண்ணீர் இந்த நெருப்பையும் கடக்க முடியும்? நான் ஜெயங்கொண்டவர் அல்லவா? உனக்காக உலக தோற்றத்துக்கு முன்னே யாவையும் செய்து முடித்தவர் அல்லவா? நான் இல்லாம எப்படா உன்னால இப்போதும் யாக்கோபே, இல்ல ஆண்டவரே, என்னால முடியும் ஆண்டவரே. இல்ல, நீ கொஞ்சம் தூரம் நில்லுங்க, நான் என் பலத்துல முட்டி மோதிட்டு வரேன் அப்படின்னு போய் மோதி முட்டி ஓன்னு அழுதுன்னு இருக்கிறியா? மனசுலயே புழுங்கி அழறியா? இப்பதான் இப்போதும் யாக்கோபே, இப்பயாவது யாக்கோபே, நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன்டா. ஏன் தெரியுமா? நல்ல கவனி. ஏன் தெரியுமா? ஏன் என்னால மட்டும் செய்ய முடியும்? ஏன் என்னை நம்பு? நீ என்னை நம்பு. கர்த்தரை நம்புகிறவனோ நீ பெருநெஞ்சினா இருக்க. உன் நெஞ்சில பாருங்க, உன் நெஞ்சில என்ன வைடா, என்ன வை, உன் நெஞ்சில என்ன வை. நீ எவ்வளவு தூரம் ஓடுவ? இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே. அல்லேலூயா. பயப்படாதே. உன்னை மீட்டுக்கொண்டே, உன்னை பேர் சொல்லி அழைத்தே, நீ என்னுடையவன். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப உரிமையோடு சொல்றாரு. இந்த பாரு, நான் தான்டா உன்னை சிருஷ்டித்தேன். உன் தாயோ உன் தகப்பனோ அல்ல. ஒன்றும் இல்லாமையில் இருந்து, ஒன்றுமே இல்லை, உன்னை வேற யாரோ ஒரு மாடலை வச்சு நான் உன்னை சிருஷ்டிக்கல. நீ எவ்வளவு விளையாட பெற்றவன் பாருங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, வேற ஏதோ ஒரு மாடல். இப்போ இந்த ஸ்பீக்கர் மாதிரியே இப்போ பார்த்துட்டு இன்னொருத்தர் போய் அந்த மாடல் அப்படியே வடிவமைக்கலாம். ஆப்பிள் ஃபோனில், ஐஃபோனில் நிறைய மாடல், நிறைய வெர்ஷன் விட்டுக்கினே இருப்பாங்க. சாம்சங்கு, விவோ, ஓப்போ, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அதை பார்த்து காப்பி அடித்து அப்படியே வேற மாதிரி போடுவாங்க. அந்த மாதிரி டூப்ளிகேட் அல்ல நான். உன்னை சிருஷ்டித்தவர் என்றால் ஒன்றுமே இல்லை. அந்த ஒன்றுமில்லாமல் இருந்து நான் உன்னை உருவாக்கினவர் என்ற அர்த்தம். அப்படியானால் என் ஜீவன், நம்முடைய தேவன் ஜீவன் உள்ளவர். என் ஜீவனில் உண்டானவன் நீ. ப்ளீஸ் உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் சொல்றாரு. பாருங்க, உன்னை சிந்திக்கிறதுக்கு எவ்வளோ. இப்போ உதாரணத்துக்கு ஒரு புது டிஷ், இப்போ நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு நிறைய பேர், இப்போ இன்றைக்கி இருக்கிற சகோதரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி பெரிய அவங்களுக்கு பெரிய யுத்தமே என்னன்னா, இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறது. நேற்று ரசம், முந்தா நாள் சாம்பார், காலையில் கார குழம்பு வச்சாச்சு. நீ நைட்டு என்ன வைக்கிறது தெரியலையே சுத்தம்.
இப்போல்லாம் அடிங்க யூடியூப்பில் போயிட்டு என்ன புது புது டிஷ் எதையோ ஒன்று பார்த்துட்டு சக்குன்னு போய் பண்ணிடுறேன். ஆனால் இந்த காம்பினேஷன் இதுக்கு வந்து இவ்வளோ கொடுக்கணும், தக்காளி இவ்வளோ கொடுக்கணும், வெங்காயம் இவ்வளோ போடணும், மிளகாத்தூள் இவ்வளோ போடணுன்றதை வந்து அவங்க பல முறை யோசித்து ட்ரெயினை எடுத்து அந்த நல்ல ஒரு பொருளாக அது எவ்வளோ பயிற்சி, அதுதான் ஜீவன். இப்போ கர்த்தர் இங்கே உன்னை சிருஷ்டித்தவர் என்று சொல்லுவது, நான் என்றென்றைக்கும் இருக்கிறவர், நித்தியமானவர், நான் சர்வ வல்லவர், ஜீவன் உள்ளவர். உன்னை நான் சிருஷ்டித்தாண்டா, உன்னை நான் சிந்தித்தவரா. நான் இப்போதாவது யாக்கோபே என்ன நம்புவியா? யாக்கோபே, நான் உன்னை நீ பயப்படாத. நீ எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் சொல்றார், தேவ பிள்ளையே, ஸ்கூல் படிக்கிற பிள்ளையே, நீ யாரானா இரு. ஒருவேளை இன்னைக்கு உன் மனதுக்குள்ள ஆண்டவரே இந்த தண்ணீர்கள் என் இருதயத்தை உடைத்து என்னை சுக்குநூறாக்கி வைத்திருக்குது ஆண்டவரே, நீ சொல்றியா? இப்போதும் யாக்கோபே, நீ என்னுடையவன் என்பதை புரிந்து கொள். நான் இல்லாம உன்னால இந்த தண்ணீரையும் இந்த நெருப்பையும் இந்த அக்னியை கடக்க முடியாது என்பதை தெரிந்து கொள். நான் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என்னோடு இரு, என்னோடு கூட உறவாடு. பாருங்க, உன்னை சிருஷ்டித்தவர் என்றால் பாரா. அதை நீங்க நம்ம ஸ்டடி பண்ணும்போது பார்த்தோம். அஷாக், யாட்சர், வயோமர், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இருக்கிறது. அதில் எப்படி உள்ள சிருஷ்டிகர்லாம் பார்த்தோம். ஆனால் பாராக் என்றால் ஒன்றுமில்லாமலிருந்து ஒன்றை சிருஷ்டிப்பது. இந்த இடத்துல கர்த்தர் சொல்றது என்ன? அந்த ஒன்றுமில்லாமல் என்பதுதான் ஜீவன். மறுபடியும் சொல்றேன் தேவஜனமே, அந்த ஒன்றுமில்லை என்பது ஜீவன். நான் உன்னை சிருஷ்டித்து அதை உன் தாய் தகப்பனுக்கு நான் கொடுத்தேனே தவிர நீ என்னுடையவன். நீ பாருங்க அன்பான தேவஜனமே, இதை நீ புரிஞ்சுக்கினா தான் நம்முடைய பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்க்க முடியும். கர்த்தருடைய இருதயத்தை பாருங்கள் அன்பான தேவஜனமே. அவர் ஜீவன் உள்ளவர் அல்லவா? உன்னை மறந்து உன்னை நீ செழிப்பான இடத்துக்கு உன்னை கொண்டு வந்து சேர்க்காம எப்படி அவர் வந்து ஓய்வார்? எப்படி அவர் ஓய்ந்திருப்பார்? எப்படி அவர் இளைப்பாறுவார்? நம்முடைய நினைப்பாகவே அவர் இருக்கிறார் அல்லவா? அந்த உன்னை சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார்? அது வசந்த வாசி 139வது சங்கீதத்தில் என்ன பண்ணார்? வாசிங்க பார்க்கலாம். 139வது சங்கீதம் 15 வாசி பார்க்கலாம். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. நல்லா கவனிங்க ஆண்டவரே. அம்மா கொஞ்சம் கவனிங்களே. நீங்க எல்லாம் நம்ம எல்லாரும் நார்மலாக குழந்தை குட்டியை பெற்றுக்கணவங்க. நாமளும் ஒரு தாய் தகப்பனு குழந்தையா இருந்து வந்தவங்க. ஒளிப்பிடத்திலே நான் உண்டாக்கப்பட்டு, கர்ப்பப்பையில் அந்த ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய். நான் ஒரு வினோதம். இந்த நரம்பு மண்டலங்கள், இந்த உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் பயங்கர அமேசிங் ஒன், எல்லாமே பயங்கரம். உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் எலும்புகளை உருவாக்கினவர் நீர். இதை நீங்கள் அறிஞ்சிக்கினீங்கன்னா தான், நீங்கள் புரிந்து கொண்டா தான் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். தேவன் நம்முடைய அப்பாடா. என் மகளே, தேவன் உன்னை சிருஷ்டித்தவர் உன் கர்த்தர். இதுக்கு தான் கிறிஸ்து என்ன பண்ண? ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவனில் நான் உன்னை படைத்தவர், உன்னை சிருஷ்டித்தவர் என்றால் அவருடைய நினைவுகள் ஜீவனுடையது. அந்த நினைவுல என்ன பண்ணாரா? என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் கருவை உம்முடைய வாசியதாசனம், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ப்ளீஸ் அன்பான தேவஜனமே, நீ எவ்வளவு வெளியேற பெற்ற என்பதை பாருங்க. என்னுடைய தாயின் கருவில் என்னுடைய அவயவங்கள் உண்டான போது, இந்த அவயவங்கள்லாம் எப்பொழுது உண்டாக வேண்டும்? எப்பொழுது உண்டாக வேண்டும்? நல்லா கவனி, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவைகள் உருவேற்படும் நாட்கள், அந்த டைம். நான் எப்பொழுது நான் கருவாக என் தாயின் கருவில் நான் உண்டாக வேண்டும் என்பதை என் கர்த்தர் தீர்மானித்தார். இந்த நாட்களிலே நான் பிறக்க வேண்டும்.
இந்த நாட்களிலே நான் வாழ வேண்டும் என்று நம்மை முன்குறித்தவர் தேவன். அவர் உன் மேல வைத்திருக்கிற இந்த அன்பை உணர்ந்து கொள். நீ கர்த்தரை நம்பு. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்புக்கு வந்துருமா? எப்போ? கர்த்தரை நம்புகிறவனால மட்டும்தான் அவன் தண்ணீரையும் நெருப்பையும் கடந்து ஒரு மாபெரும் செழிப்புக்குள்ளே வர முடியும். தேவஜனமே, இங்கே கர்த்தருங்க சொல்றாரு, இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. என் தேவனுக்கும் எனக்கும் ஒரு தனிப்பட்ட உறவை அவர் விரும்புகிறார். உனக்கும் தேவனுக்கும் ஒரு தனிப்பட்ட உறவு இருக்கிறதா? நீங்கள் அவரோடு கூட பேசுறீங்களா? அவரை அப்பா என்று அழைக்கிறீர்களா? நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதற்காக அடிக்கப்பட்டார். உம்முடைய புஸ்தகம் என்பது அவர் அடிக்கப்பட்டவர். அவர் உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகம். உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அவருடைய ஜீவனிலிருந்து உண்டாக்கப்பட்டவர்கள் நாம். தேவன் நம்மை சித்தம் கொண்டார். கிறிஸ்து நம்மை வரைந்தார். இந்த நாளில் பாருங்க ப்ளீஸ், இல்லை கவனிங்களே, அவர் அந்த எழுத்தில், அந்த டயக்ராமில், அந்த ப்ளூ பிரிண்டில் ஒரு பவர் இருந்துச்சு. அந்த ப்ளூ பிரிண்டில் ஒரு பவர் இருந்துச்சு. அவர் புஸ்தகத்தில் எழுதும்போது, எனக்குன்னு இந்த டைமில் நான் கருவாகி என்னுடைய அவயவங்கள் உண்டாகும்படியாக அந்த புக்கில் அந்த பவர் இருந்துச்சு. நான் ஏன்டா பிறந்தனும் தெரியலையே. அதான் பிசாசு சீக்கிரமாக ரொம்ப ஈஸியாக தற்கொலை பண்ண சொல்லி தூண்டுறான். ஏன் தூண்ட? தற்கொலை என்பது சாத்தானால் கொண்டு வரப்படுகிற ஒரு பயங்கரமான வஞ்சகம். ஏனென்றால் நீ சாதாரண ஆள் கிடையாது. அவர் புஸ்தகத்தில் வாசிய அந்த 13 வெளிப்படுத்தல் 13:8 வாசிப்பாகலாம். இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டது என்றால் அது அடிக்கப்பட்டார். உனக்காக அவர் அடிக்கப்பட்டார். கிறிஸ்து, இது கிறிஸ்து, இது இயேசு ராஜாவுடைய அந்த மகிமையை சொல்லுகிறார். நான் உன்னை எப்படி உன்னை உருவாக்கினேன்? வாசியத. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத அப்ப எப்ப பேர் எழுதுறாராம்? அல்லேலூயா. இதை உணர்ந்தவங்க தாய் தகப்பன். நீங்க பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் நிறைய ஊழியர்கள் சாட்சி சொல்லுவாங்க. எங்கள் அம்மா நான் வசனம் ஒப்பிக்கலைன்னா எனக்கு காலைல டீ கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அம்மா இன்றைக்கி நான் ப்ரேயர் பண்ணலன்னா எனக்கு டிஃபன் கொடுக்க மாட்டாங்க. நான் பட்னியாக தான் ஸ்கூலுக்கு போவேன். அப்போது எங்கள் அம்மா இந்த வசனத்தை நான் ஒப்புவித்தால் எனக்கு இந்த கிஃப்ட் கொடுப்பாங்க. எங்கள் அப்பா எனக்கு இதை கொடுப்பாரு. ஏன்னா அந்த தாய் தகப்பன் ஒரு ஆவிக்குரியவர்களாக, தேவனுடைய இருதயத்தை புரிந்து கொண்டவர்களாக, தேவனுடைய அந்த நேசம், அவர் எதற்காக அவர் ஏங்குகிறார், அவர் எதற்காக ஏங்கி நிற்கிறார் என்பதை புரிந்து கொண்டவர்களாக, தேவ அன்பில் அவர்கள் பூர்ணப்பட்ட இருக்கிறதுனால்தான் அந்த பிள்ளைங்களை தேவனுடைய பிள்ளைங்களாக தேவனோடு இணைத்தார்கள். அவருக்கு எவ்வளவு ஆசை இருக்கும், அவருக்கு எவ்வளவு வாஞ்சிருக்கும் உன் மேல. உலகம் எப்போ உண்டாச்சு சொல்லுங்க பார்க்கலாம். உலகம் எப்போ உண்டாச்சு? சயின்ஸ் என்ன சொல்லுது? சூரியன், சந்திரன், சோலார் சிஸ்டத்தை விட்டுருங்க. பிக் பேங் எப்போ உண்டாச்சுன்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க, எப்போ உண்டாச்சான்? ஏறக்குறைய 1400 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பிக் பேங் உண்டாச்சுன்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அது உண்மையாக பொய்யா இருந்தால் ரெண்டாவது விஷயம். ஆனால் ஒரு ஆரம்பம், ஒரு பிகினிங் இருக்குது. ஆதியிலே தேவன், நான் உலக தோற்றம் முதல் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உலக தோற்றத்துக்கு முன்னே, எதுவுமே உண்டாகிறதுக்கு முன்பதாகவே தேவன் அவர்களை தம்முடைய சிந்தனையில அவர் சிந்திக்கிறார். அப்ப நம்ம எவ்வளவு விளையாட பெற்றவர்கள் அன்பான தேவஜனமே. ஆக கர்த்தர் இங்க சொல்ற ஒரு காரியம் என்னவென்றால், நீ செழிப்பான இடத்திற்கு வர வேண்டும். நான் உன்னை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உன்னுடைய அவயவயங்கள் எப்பொழுது உண்டாக வேண்டும் என்று சொல்லி அவைகள் என்னுடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். அவைகள் உருவேற்படும் நாள், அது பயங்கரமான ரகசியம். அது அவைகள் உருவேற்படும் நாளை உம்முடைய புத்தகத்தில் எழுதினீர். பயங்கர ஆச்சரியம். நான் எங்க இப்போது பிறந்தேன்? இந்த 80s கிட்ஸாக, 90s கிட்ஸாக, 2K கிட்ஸாக ஏன் நம்ம இப்போ பிறந்தோம்? யார் இதை நிர்ணயித்தது? யார் நிர்ணயித்தது?
அவைகள் உருவேற்படும் நாளை, என் தாயின் கருவிலே உருவாகும் நாளை நீர் வரையும் போதே நீ அந்த வல்லமையோடு வரைந்திரு ஆண்டவரே. என்னை உருவாக்கும் போதே என்னை அப்படி வரைந்திரு ஆண்டவரே. அது தான் இப்போது யாக்கோபுக்கு புரிய வைக்கிறார். யாக்கோபே, நீ தண்ணீர்ல கடக்கும், நான் உன்னை நேசிக்கிறதுனால நீ என்னை விட்டுட்டாலும் பரவாயில்ல, ஆனால் ஒன்று சொல்கிறேன், நீ பயப்படாத, நான் உன் கூட தான் இருப்பேன். நான் உன்னை விட்டு பிரிய முடியாது. அல்லேலூயா. நான் உன்னை விட்டு, நீ என் ஜீவனில் கலந்தவன், நீ என் ஜீவனில் ஒன்றரை கலந்தவன், என்னால் மட்டும்தான் இந்த கடலை நீ நீந்த முடியும் என்று சொல்லி இங்கே கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். அன்பான தேவஜனமே, நமது கர்த்தராகிய தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், இந்த அன்புக்கு நேராக நாம் வர வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை விரும்புகிறார். இதுதான் பார்த்தீங்கன்னா செங்கடல். இப்போ நான் தண்ணீர்களை கடக்கும் போது, இப்போ உதாரணத்தை சொல்கிறேனே, இந்த சம்பவத்தை கவனிங்க. இப்போ இவர்கள் எகிப்து என்கின்ற தேவனை அறியாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். அப்பொழுது கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். அவர்கள் செங்கடலுக்கு நேராக வந்து நிற்கிறார்கள். ஆனால் இந்த பழைய உலகம் துரத்த வருகிறது. இந்த பழைய உலகமாகிய பார்வோனும் அவன் சேனைகளின் துரத்த வருகிறார்கள். அப்போ என்ன நடக்குதுன்னாக்கா, செங்கடலை பிளக்கும்படியாய் கர்த்தர் அங்கே மோசேக்கு கட்டளையிடுகிறார். இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மனக்குழப்பம் அடைகிறாங்க. அதாவது ஆத்துமா உடைகிறது. மோசே கிட்ட போயிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மோசே, எங்களுக்கு பிரேத குழி, எகிப்தில் பிரேத குழி இல்லை என்றால் எங்களை வனாந்திரத்தில் சாகடிக்க கூட்டின்னு வந்துட்டீங்க. நல்லா கவனிங்க, ஒரு சம்பவத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ ரெண்டு பக்கம் மோசையை கொட்டு கடலை பிளந்துற ஆண்டவர். இவங்களுடைய இருதயம் உடைகிறது. இவங்க இருதயத்தில் பயங்கரமான வாதைகள், பயங்கரமான அப்படியே எப்படி சொல்கிறது, உள்ளம் உடைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கர்த்தர் மோசையை கொண்டு பிளக்கிறார். இப்போ இந்த ஜனங்க இந்த சமுத்திரத்தில் இறங்கி போகணும். கவனிங்க, இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எதுனா இந்த சம்பவம் இருக்குதுன்னா அந்த சம்பவம் கிடையாது அவங்களுக்கு. என்ன நடக்கும்? எதுக்கு? உதாரணத்துக்கு அந்த கடலில் இருக்கக்கூடிய முதலைகள், அதாவது வலுசர்பங்கள். சமுத்திரத்தில் பயங்கரமான வலுசர்பம் இருக்குது தெரியுமா? நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அந்த வெள்ளம் உன்மேல் புரளுவதில்லை. இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய பயங்கரமான துஷ்ட ஜீவ ஜந்துக்கள், அவைகள் ஏன் இவர்களை சேதப்படுத்தியிருக்க கூடாது? இப்போ அதான் கேள்வி. இப்போ அந்த வசனத்தை வாசிங்க. அவர் எவ்வளவாய் பாதுகாக்கிற, யாத்திராகம புத்தகம் 14 அதிகாரத்தில் இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் எழுப்புங்களேன். இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்குள்ளே வரணும். யாத்திராகமம் 14 அதிகாரத்தில் அவங்க கேள்வி கேட்பாங்க. 11 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்தில் இப்போ இவங்க இன்னும் சாகல. ஆனால் இவருக்கு எதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள்? சாவு. என்ன நடக்குமோன்னு தெரியல. அவங்க ஆத்துமா அலைபாய்கிறது, அங்கலாய்க்கிறது. அவங்க சொல்றாங்க, பிரேத குழி கிட்ட போயிட்டாங்க, சாவு கிட்ட போயிட்டாங்க. நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள். நல்லா கவனிங்க. இப்பதான் கர்த்தர் சொல்றார், இவங்க புலம்புறாங்க. இவங்க ஆத்துமாவில் ஒரு பயங்கரமான வலிகள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். கரங்களை தூக்கி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்பான தேவ ஜனமே, இங்கே கர்த்தர் சொல்றார், யாக்கோபே, உன்னை உருவாக்கினவர் நான், உன்னை சிருஷ்டித்தவர் நான் உன்னை மீட்டுக்கினேன். எப்பா? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி நான். கரங்களை தட்டி நல்லா மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். உன்னை மீட்டு கொண்டே நான் உன்னை விடமாட்டேன். உனக்காக என் உயிரை கொடுத்திருக்கிறேன், உனக்காக என் ஜீவனை கொடுத்திருக்கிறேன். உன்னை செழிப்பான இடத்துக்கு கொண்டு வந்து விடணும். அதுக்கு நீ என் கையை பிடிக்கணும். நான் கையை நீட்டி கொண்டிருக்கிறேன், உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன். என்னோடு நீ உறவாடு, என்னோடு சார்ந்து கொள், என்னை சார்ந்து கொள். பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். உங்களை துன்பப்படுத்தின, உங்கள் இருதயத்தை சஞ்சலப்படுத்தின எந்த எகிப்தியனையும், எந்த ஒரு உலகத்தை இனி நீங்க பார்க்க மாட்டீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவரை நீங்க பார்த்துட்டீங்கன்னா, ஆண்டவரை நீங்க நம்பிட்டீங்கன்னா, ஆண்டவரை பிடிச்சிட்டீங்கன்னா, ஆண்டவரே, உலக தோற்றத்துக்கு முன்னே அல்லது உலக தோற்றத்துக்கு முன்னே ஆண்டவரே, நீர் என்னை வரைந்தீர், உம்முடைய
புஸ்தகத்தில் என்னை எழுதினீர், என்னை நீ வணைந்ததினாலே தகப்படன் சிருஷ்டிக்கப்பட்டேன், நான் உமக்கு சொந்தமானவன், நான் உம்முடையவன் ஆண்டவரே அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் உங்களை எல்லா விதமான சோதனையிலிருந்து மீட்டெடுக்க வல்லமுடையவராக இருக்கிறார். எல்லா விதமான பயங்கரமான பெரு வெள்ளத்திலிருந்து மீட்டெடுக்க வல்லமுடையவராக இருக்கிறார். அந்த நேரத்தில் மோசே 21 வசனத்தை வாசிங்க, டைம் இல்லை, வேகமாக வாசிங்க. தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் ராமுழுதும் பலத்த கீழ்காட்டினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. நல்லா கவனிங்க. ஜலம் என்ன, தண்ணீர் என்ன பண்ணுச்சான்? பிளந்து பிரிஞ்சு நிக்குது. எப்படி இருக்கும் சொல்ல, கவனிங்க பார்க்கலாம். இப்போ எல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஊர் ஏரி அப்போல்லாம் நம்ம ஊர் ஏரியில் தண்ணி இருக்கும் இல்லையா? அப்போ என்ன பண்ணுவோம், மேட்டில் இருந்து அப்படியே உள்ளே இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக, என்ன பாருங்கள், என் கையை பாருங்கள், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி உள்ளே போவோமா? அப்படியே உள்ளே போக தண்ணீர் அப்படியே நம்மளை அப்படியே முழுத்துக்கும் இல்லையா, மூழ்கிக்கும் தண்ணீர். இப்போ சமுத்திரம் என்பது ஃபுல்லாக ஆழம், ஜலம் இருக்கிறது. இப்போ தண்ணி ரெண்டாக பிளக்குதுன்னா வெட்டாந்தரையே தேவனுக்கு காட்டணும். இந்த பக்கம் மலை போல தண்ணீர், இந்த பக்கம் மலை போல தண்ணீர் நிற்குது. அப்படியே கற்பனை பண்ணு. இதுதாங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு கர்த்தர் கடக்க செய்கிற ஒரு மாபெரும் ரகசியம். அதுக்கு ஒரே ஒரு காரணம், என் கர்த்தர் அடிக்கப்பட்டவர், எனக்காக உலகத் தோற்றத்துக்கு முன்பே என்னை யாவை செய்து முடித்தவர், என்னை மீட்டு கொண்டவர். நீ முழுகில்ல, நீ முழுகி போக மாட்ட, நீ அக்னியில் எரிஞ்சு போக மாட்ட, உன்னை மீட்டுக்கினேன், உன்னை விட மாட்டேன். உன்னை இன்னைக்கா இப்போதாவது என்ன புட்டுற, என் கையை புட்டுற வந்துடுவேன். கொஞ்சம் யோசிச்சு பாரு, அப்படியே மலை மாதிரி நிற்குது. இப்போ தண்ணியை பார்த்தோன்னா எப்படி இறங்கி போவான், கொஞ்சம் யோசிச்சு பாரு பார்க்கலாம், எப்படிங்க இது நடக்கும்? அப்போது உள்ளே இருக்கிற அந்த வலு சர்ப்பங்கள்லாம் என்ன நடந்துச்சான்? 74 சங்கீதம் 13 வசனத்தை வாசிங்களேன். 74 சங்கீதம் 13 வசனம். இல்லை இந்த வசனத்தை வாசித்து போங்க பார்க்கலாம். 14:22 வாசிங்க ஃபுல்லாக. 14:22 யாத்திராகம் 14:22. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டான் தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதில். எப்படி இருந்துச்சு? மதில் எப்படி இருந்துச்சு? மதில்னா என்னது? மலை மாதிரி. இந்த பக்கம் ஒரு பெரிய, வலது பக்கம் ஒரு பெரிய மலை, இடது பக்கம் ஒரு பெரிய மலை இருக்கிறது. நீங்கள் பாருங்க, இன்னைக்கு நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க இல்லையா, இன்னைக்கு நீங்கள் இருக்கிறீங்களே, நீங்கள் உலகத்தில் இருந்தீங்களே, உலகம் உங்களை சாகடிக்கும்படியாய், உலகம் உங்களை அழிக்கும்படியாய் வந்த போது கர்த்தர் உங்களை எப்படி கடக்க செய்தார் என்றால் இப்படிப்பட்ட அதிசயத்தின் மூலமாக தான் கடக்க செய்தார். கர்த்தருக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மதில் போல அதிசயமாய் நீ மீட்கப்பட்டிருக்கிறாய். நான் உன்னை சிருஷ்டித்த, நான் உன்னை எப்படி விட்டுருவேன்? எந்த நாளில உன் கருவில் ஒவ்வொரு அவயங்களும் உண்டாக வேண்டும் என்று பார்த்து சிருஷ்டித்தவன் நீ. அதனால் என்னுடையவன், நான் உன்னை ஒருபோது சேதமடைய விட மாட்டேன், நீ சேதப்படுவது இல்லை என்பதுதான் கர்த்தருடைய மகிமையான வாக்குத்தத்தம். இப்போ வாசிப்பால 74 சங்கீதம் 13 வசனம். 74:13. தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலையை உடைத்தீர். ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின், எப்பா நீங்க ஞானஸ்நானம் எடுக்கிற அளவுக்கு நீங்க உள்ள வந்துட்டீங்க. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு தெரியுமா? நீங்கள் சபைக்குள்ளே வரும்போது, நீங்கள் சபைக்குள்ளே வரக்கூடாதபடிக்கு பயங்கரமான வலு சர்ப்பங்கள் அது எல்லாம் உங்களை தாக்க வந்துச்சு. ஆனால் கர்த்தர் உன் கூட இருந்ததுனால தான் நீ சமுத்திரத்தை கடந்து இயேசு ராஜாவுடைய கிருபையினாலே இன்னைக்கு நாங்கள் நிற்கிறோம். கரங்களை உயர்த்து ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதாங்க ரகசியம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். இந்த வலு சர்ப்பத்தினுடைய தாக்குதல் உன்னை தாக்காதபடிக்கு அங்க இருக்கக்கூடிய முதலைகளின் தலைகளை, 2 வசனம், அடுத்த வசனம் வாசி. தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்தரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வனாந்தரத்தில் நம்ம வந்தபோது அந்த சத்துரு எல்லாம் அழித்து அவைகள் எல்லாம் நமக்கு உணவாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஆக அன்பான தேவஜனமே, இந்த மகிமையான காரியத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இப்படிப்பட்ட தண்ணீர்களை நாம் கடக்கும் போது நம்முடைய இருதயத்துக்குள்ள ஒரு பயங்கரமான வழிகள்
வழிகள் இருக்கும். அந்த வழியெல்லாம் நீ கடக்க வேண்டுமே ஆனால் ஒரே ஒரு காரியம், என் கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவருடைய புஸ்தகத்தில் என்னை சிருஷ்டித்தவர், அவர் என் கூட தான் இருக்கிறார். அவர் என்னை உலக தோற்றத்துக்கு முன்னாடியே மீட்டு கொண்டார். இப்ப இல்லை, இதுதான் சொல்ல வராது. நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன், நான் உன் பக்கத்தில் இருக்கிறத மாத்திரம் பார், என்னை பிடித்துக்கொள். அன்பான தேவஜனமே, இது ரகசியம் என்னவென்று சொன்னால், நாம் பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகள் என்பதில் நாம் அறிக்கை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் கலிலேயாவில் ஊழியம் செய்த நாட்களிலே இதே சம்பவத்தை நம்ம புதிய ஏற்பட்ட காலத்தில் ஒரு புதிய ஏற்பட்டு பூர்ணமாக்கப்பட்ட ஒரு விசுவாசியாக கர்த்தராகிய தேவன் அங்கே உணவளித்தார். அதே மாதிரி 5 அப்பம் 2 மீனை 5000 புருஷருக்கு உணவளித்து விட்டு இங்கே உணவளித்தார். வனாந்தரத்தில் ஜனங்களுக்கு உணவளித்தார். அதே போல நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கே வனாந்தரத்தில் 5 அப்பம் 2 மீனை 5000 புருஷருக்கு பங்கிட்டு நல்லா பூர்ணமாய் கொடுத்து விட்டு தம்முடைய சீஷர்களை கலிலேயா கடலை கடந்து போகும்படியாய் நீ சீக்கிரமாய் துரிதமாய் போயிட்டு அக்கறையை போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் மாத்திரம் தனியாக போயிட்டு சாயங்கால வேலையில் போயிட்டு பிதாவாகிய தேவனோடு கூட அவர் பேசிக்கொண்டிருந்தார். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஜலம் நம்ம ஏன் அழுத்துகிறது? ஏன் இன்னைக்கு மன அழுத்தம்? ஏன் இன்னைக்கு டிப்ரெஷன்? ஏன் இன்னைக்கு நமக்குள்ள மன அழுத்தம்? ஏன் இன்னைக்கு எனக்குள்ள ஒரு பயங்கரமான சூறாவளி? ஏன் இன்னைக்கு இந்த ஜலத்தை கடக்க முடியல? நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் தமக்கென்று ஒரு கூட்ட ஆத்துமாக்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே என் இரட்சகர், என்னை மீட்டு கொண்டவர், என் மீட்பர், எனக்காக கிரயம் செலுத்தினவர், தேவனுடைய ராஜ்யத்தை ஆளுகை செய்கிற எஜமானன், அவர்தான் என் எஜமானன். இதை நாம் அறிய வேண்டும். ஏன் இன்றைக்கு பயங்கரமான ஜலப்பிரவாகம் நமக்குள்ளே வருகிறது? கலிலேயா என்று சொன்னால் சர்க்கியூட் என்று அர்த்தம். சர்க்கியூட் சுற்றின்னு அர்த்தம். நம்ம சிம்பிளாக புரிந்து கொள்ளலாம், ஒரு முறுக்கு சுற்றி போகிறது. இன்னைக்கு மனுக்குலம் என்ன நடந்துச்சுன்னா, கலிலேயா என்கின்ற சுற்றை, இந்த வாழ்க்கை பயணத்தை கடக்க முடியல. ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், சீஷர்களை நீங்கள் சீக்கிரமாக கடந்து போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். 5 அப்பம் 2 மீனை 5000 புருஷருக்கு பங்கிட்டு கொடுத்த பிற்பாடும் இவங்க இயேசு ராஜாவுடைய பாதத்தில் விழுந்து கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தரை ஆராதிக்க தவறிவிட்டார்கள். இப்போ நான் விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. ஏன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த தண்ணீர்கள், ஏன் இந்த வாழ்க்கையில் இந்த பெருவெள்ளங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் ஏற்படுகிறது என்றால், உன்னை சிருஷ்டித்தவர் நான், உன் மீட்பர் நான் என்று நீ அறியாத வரையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூறாவளிகள் வந்து கொண்டு தான் இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க, நாம் எல்லாருமே தண்ணீரை கடந்து போகணும், தண்ணீர் மேலே நடந்து போகணும். இப்போ ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணாங்க, செங்கடல் மேல் நடந்து போனோம். எவ்வளோ பெரிய ஆச்சரியம், எவ்வளோ பெரிய அற்புதம். நீ கடந்து ஆகணும். உன் மன வலி, உன்னுடைய இருதயத்துக்குள்ளே வரக்கூடிய வலிகள், வேதனைகளை எல்லாம் நீ ஜெயிச்சாகணும், ஜெயங்கொள்ளணும். அது உன் கர்த்தரால மட்டும்தான் முடியும். உலகத்தில் எத்தனையோ ஜனங்க பெருநெஞ்சம் உள்ளவன், அவன் வழக்குகளை வைத்துக்கொண்டு நான் முடிச்சிடணும் ஓடுறான், வழக்குகளை வைத்துக்கொண்டு. ஆனால் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அந்த செழிப்பு, அந்த கரை சேருதல், அந்த கரையேறுதல் வர வேண்டுமே. ஆனால் அன்பான தேவஜனமே, இந்த சீஷர்கள் என்ன பண்ணல அப்படின்னா, என் கர்த்தாவே, இவங்க அப்பத்தை மட்டும்தான் புஷ்டாங்களே தவிர அந்த அற்புதம் எவ்வளவு பெரிய மிராக்கிள், இவன் வயிறு நிரம்பிச்சு அதை மட்டும் தான். இப்போ யோவான் சுவிசேஷத்தில் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அது இவன் வயிறு நிரம்பிச்சு அதை மட்டும் தான் பார்த்தானே தவிர, இவன் உட்காந்து என் கர்த்தாவே எவ்வளவு பெரிய பயங்கர ஆண்டவரே, இந்த வனாந்தரத்தில் இவ்வளோ பெரிய ஜனங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 20,000 பேர் இருந்திருப்பாங்க. அங்கே 20,000 பேருக்கு மேலே இருந்திருப்பாங்க. புருஷர் மட்டுமே 5,000 பேர். அவ்வளோ பேருக்கு உணவளித்த என் கர்த்தர் நீர் என் மீட்பராக இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணராமல் போனார்கள். என்னை சிருஷ்டித்த என் கர்த்தர் நீர் என்பதை உணராமல் போனார்கள். அந்த வசந்த வாசிங்க, அந்த சம்பவத்தை நல்லா விளக்கலாம். தேவன் இன்னைக்கு நம்ம உதவி செய்வாராக. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 14 திருப்பிக் கொள்ளுங்க.
மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 14வது அதிகாரம் அதில் 21 வாசிங்க பார்க்கலாம். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேர். ஏன் வந்து ஸ்திரீகளும் பிள்ளைகளை கணக்கெடுக்கல அப்படின்னா, புருஷரை மட்டும் ஏன் கணக்கெடுத்தா? அப்போ அந்த குடும்ப தலைவர் மட்டும் வா, இந்த குடும்ப தலைவர் மட்டும் வா. பெண்கள் வந்து ஒருவேளை அவங்க அம்மா வந்திருப்பாங்க, அவங்க மனைவி வந்திருக்கோம், அவங்க பாட்டி வந்திருக்கோம், கூட வந்து அவங்க பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க வந்திருக்கோம், ஆம்பளை பிள்ளைங்க வந்திருப்பாங்க. நிறைய பேர் ஏறக்குறைய ஒரு ஃபேமிலியாக மெசேஜ் கேட்குறது, ஏசுராஜோடைய மெசேஜை கேட்கறதுக்கு வந்துட்டாங்க, வனாந்தரத்துக்கு போயிட்டாங்க. ஆக புருஷர் மட்டுமே 5000 பேர் அப்படின்னா, இதெல்லாம் கணக்கு பண்ணோம்னாக்கா ஏறக்குறைய 20000 பேருக்கு மேலே சாப்பிட்டுருக்குறாங்க டோட்டலாக தோராயமாக. இவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டு வாசி தொடர்ந்து, இயேசு ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இது நல்லா கவனிங்க. சரி, ஏன் துரிதப்படுத்தினார்? ஏன் அவர் வந்து சீக்கிரம் அக்கறைக்கு போங்கன்னு சொன்னார்? இந்த கலிலேயா என்று சொன்னால் அன்பான தேவ ஜன்ம சர்க்கியூட் என்ற அர்த்தம். அது வந்து சுருக்கு, அது வந்து சுற்றி. மனிதன் இன்னைக்கு என்ன செய்யறான்னாக்கா, பாதை மாறிவிட்டான், அவன் சுற்றி கொண்டிருக்கிறான். அவன் சேரும் இடம் என்னவென்று தெரியாமல் சுற்றி கொண்டிருக்கிறான். அவன் சேரும் இடம் இந்த கலிலேயா என்று சொன்னால் சேரும் இடம் தெரியாதவன் சுற்றி இப்போ உதாரணத்துக்கு அட்ரஸை தொலைச்சிட்டவன், எங்கேயோ ஒரு இடத்துல புரியாத இடத்துக்கு போகிறான். இப்போ அட்ரஸை தொலைச்சி என்னன்னே தெரியல, அவன் கண்ணு எல்லாமே இருண்டு போய் இருக்கிறது. எப்படி சுற்றி வருவானோ அதுதான் கலிலேயா. ஏ மனுக்குலமே, நீங்கள் சேரும் இடத்தை, உன் பிதாவின் அன்பை நீங்கள் இழந்து விட்டீர்கள். உங்களுடைய டெஸ்டினேஷன், நீங்கள் சேரும் இடம் என்னவென்று தெரியாமல் தொலைத்து விட்டீர்கள். ஆனால் நீங்கள் கரை சேர்ப்பதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? உன்னை கரை சேர்ப்பதற்காக உன் பிதா உன்னை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விடுவதற்காக எல்லா விதத்திலும் நீ என்னென்ன திட்டம் போடுறியோ, செழிப்பு என்னங்க, உங்க நினைவில் நீங்க போடுற திட்டங்கள் அத்தனை நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? இதாங்க செழிப்பு, இதாங்க தேவன் உங்களுக்கு கொடுத்த தேவ திட்டம். ஆக நீ சேரும் இடத்தை இழந்து விட்டாய், சுத்தி வர. இப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? தொடர்ந்து வாசிங்க. அவர்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆன போது அவருக்கு தனிமையாக இருந்தார். தனிமை. இந்த தனிமையின் அர்த்தம் என்னவென்றால், நான் எப்போதும் தனியே இருக்க என் பிதா என்னை விடவில்லை. என் பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் எப்போதும் செய்கிறபடியால் என் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை. ஆக இங்கே தனியே என்று சொல்லுவது, அவர் பிதாவின் பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறார். தேவனுடைய குமாரன் இவர் மேசியா, இவர்தான் ஆதி. பிதாக்களுடைய இருதயத்தில் இருந்தது என்ன? பிதாக்கள் என்றால் யார்? ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்தவர்களே பிதாக்கள். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்னை முன்குறித்தவரே, என்னை மீட்டுக் கொண்டவர் என்று அறிந்தவர்கள் தான் பிதாக்கள். ஆக கிறிஸ்துவை அறிந்தவர்கள் தான் பிதாக்கள். ஆனால் இவர்களோ ஆபிரகாமின் சந்ததியாக இல்லாமல் என்னை சாகடிக்கிறார்களே. என்னை சாகடிக்கிறவன் சாகுறானே. ஆபிரகாம் என்னுடைய கிரியைகளை செய்தானே, ஆனால் நீங்க என்னை சாகடிக்கிறீங்களடா. இதை இவங்களுக்கு உணர்வை கொண்டு வரணும். இந்த கடலை நீந்தி ஆகணும், இந்த கடலை தாண்டி ஆகணும். ஆபிரகாம் என்னுடைய கிரியைகளை செய்தான். ஆபிரகாம் ஏன் கிரியை செஞ்சான், ஆனால் நீங்க என்ன சாகடிக்கிறீங்க. ஆக இந்த உலகத்தில் ஆபிரகாமுடைய கிரியைகளை செய்யறியா, அதாவது வந்து கர்த்தருடைய கிரியை செய்யறியா? ஆபிரகாமுக்குள்ள கர்த்தர் இருந்தார். அதான் வந்து இந்த பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த மகிமையை நிறைவேற்றுவதற்காகத்தான் கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வந்தார். காணாமல் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டத்துக்கு. ஏனென்றால் இந்த ஆபிரகாம் கர்த்தரில் அன்பு கூர்ந்தவர், என் சிநேகிதன் என்று சொன்னவர். அந்த வசந்த மறுபடியும் வாசித்தீங்க, இங்கே வரலாம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை வாசிங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிதாக்களை பற்றி பேசுகிறவங்களுக்கு கூட புத்தியே கிடையாது. வாசி அந்த வசனத்தை. 8ஆம் அதிகாரம் 39-40 வசந்த வாசிங்க பார்க்கலாம். அதற்கு அவர்கள் ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. ஆபிரகாமின் கிரியை என்னை மகிமைப்படுது. ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு கலிகூர்ந்தான். ஆக ஆபிரகாம் வந்து ஆதி முதல் இருக்கிறவரை, உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அறிந்தவர் தான் ஆபிரகாம். ஆனால் நீ பிறவி பெருங்கடலை, இந்த வாழ்க்கையை நீ கடந்து போக வேண்டுமே. ஆனால் நான் மறுபடியும் சொல்றேன், என் கர்த்தாவே
நீர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அல்லேலூயா. நீர் என்னை தனியே இருக்க விடவில்லை, நீ என் கூடவே இருக்கிறீங்க ஏசப்பா. நான் கடந்துருவேன். நான் கடந்து வந்ததே நீ என் பக்கத்தில் இருந்ததுனால தான். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். செங்கடலை கடந்து வந்துட்டு தானே. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஞானஸ்தானம் கை தூங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. எல்லா வலு சர்பத்தின் தலையை உடைச்சி கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அதை உணர்ந்து கொள். இனியும் அவர் உன் கூட இருப்பார், உன்னை கைவிட மாட்டார். தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன, அதான் அங்கே போய் ஜெபம் பண்ணார். தேவனிடத்தில் கேட்ட சத்தியத்தை நான் சொல்ற தேவகுமாரன் நான். இது என்னை ஏற்றுக்கொண்டவன் தான்டா ஆபிரகாம். யான் கிரியைகளை செயல்படுத்தினவன் தான்டா ஆபிரகாம். தேவனிடத்தில் கேட்டுக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யலையே. ஆபிரகாம் என்ன சாகடிக்கலடா. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே ஆபிரகாம் இருந்தார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே ஆபிரகாமுடைய கிரியை செய்யறதுக்கு வக்கில் நீ பிதாக்களை பற்றி பேசுகிற புண்ணாக்குங்களா? ஆபிரகாமுடைய கிரியைகளை செய்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. அப்புறம் என்ன மயிருக்கு நீங்கள் ஆபிரகாமை பற்றி பேசுகிறீங்க, பிதாக்களை பற்றி பேசுகிறீங்க? இவனெல்லாம் என்ன பண்ணுறது? கிறிஸ்துவ சாகடிக்கிறானுங்க. நீ பைபிளை கையில் தூக்கிட்டு நீ என்னடா பண்ண போகிறீங்க? பைபிளை கையில் தூக்கிட்டு கிறிஸ்துவ அவரை மறுபடியும் சிலுவையில் ஆணி அடித்து சாகடிக்கிறாங்க. இன்னைக்கு இதை பற்றி பேச புரிய மாட்டேங்குது ஜனங்களுக்கு. அல்லேலூயா. வாசிங்க இந்த வசனம் மறுபடியும். நம்ம மத்திய 14க்கு போகலாம் வாங்க. மத்திய 14 வாசிங்க, நமக்கு டைம் இல்லை. அதில் வாசிங்க 24 வாசிங்க பார்க்கலாம். அதற்குள்ளாக படகு நடு கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியினால் அலைகளினால் இந்த எதிர்காற்றை நீங்க சமாளிக்க முடியாதுங்க பிரதர் சிஸ்டர். ஒவ்வொரு நாளும் எதிர்காற்று. கர்த்தர் உன் கூட இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த தண்ணீரை நாம் கடந்து போகிறோம். அன்பான தேவஜனமே, இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். எதிர்காற்றா இருந்தபடினாலே இவங்க என்ன பண்ணலைங்க. வாசி தொடர்ந்து. அலை பயங்கரமான அலை. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். என்ன எந்த ஜாமத்துல வந்தார்? எந்த ஜாமத்துல வந்தார்? கவனிங்க. இரவின் 4ஆம் ஜாமத்துல எத்தனை ஜாமத்தில் வந்தார்? எத்தனை ஜாமத்தில் வந்தார்? 4ஆம் ஜாமம் எத்தனை மணி? இரவில் 4ஆம் ஜாமம் எத்தனை மணி? 3 மணி. அதிகாலை 3 மணி. என்ன முதல் ஜாமம், இரவின் முதல் ஜாமம் என்பது 6 to 9. 2ஆம் ஜாமம் என்பது 9 to 12. 3ஆம் ஜாமம் என்பது 12 to 3. 4ஆம் ஜாமம் என்பது 3 to 6. ஆக கர்த்தர் இங்கே 4ஆம் ஜாமத்தில் அவர் வருகிறார் என்றால், நான் இந்த பகலில் குளிர்ச்சியான வேளையிலே உலாவுகிறவர். இந்த பகலில் குளிர்ச்சியான வேளையிலே உலாவுகிறவர் என்பது தேவனுடைய குமாரனாய், தேவனுடைய ராஜாவாய், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறவர் நான். அல்லேலூயா. இந்த செழிப்பான இடம் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இதை இந்த ஜனங்கள், இந்த சீஷர்கள் கூட உணரவில்லை. இதை கர்த்தர் உணர்த்தும்படியாகத்தான் கர்த்தர்கள் அனுப்புகிறார். ஆனால் பயங்கரமான சூறாவளி வருகிறது. தண்டு வலிக்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் நல்ல தண்டு வலித்து நல்ல எக்ஸ்பர்ட் ஆனவர்கள் தான். ஆனால் இவர்களால் முடியவில்லை. அந்த அளவுக்கு முடியாது. உன்னால முடியாது. அமிழ்ந்து போகத்தக்கதான பயங்கரமான சூறாவளி அங்கே சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்பான தேவஜனமே, அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார்? வாசியை தொடர்ந்து. அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு, இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்தார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் இந்த அற்புதத்தை உங்க வாழ்க்கை செய்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க பிரச்சனை தீர்க்க முடியாம நிக்கிறீங்களே, அப்ப கர்த்தர் அதிசயமாய் கடலின் மேல நடந்து வந்தார்.
கடலின் மேல் நடந்து வருகிறார். ஒருவேளை இன்னைக்கு என்னுடைய மனமெல்லாம் வலிக்கிற மாதிரி சம்பவங்கள் நடக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீ நினைச்சு சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் உன் தேவனுக்கு கர்த்தர் பக்கத்துல அதிசயமா நிற்கிறார். அவர் கடலின் மேல வந்து நிற்கிறார். ஏனென்றால் இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட என்ன கிராவிடேஷன் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், புவியீர்ப்பு விசை மனிதனை கீழ் நோக்கி தள்ளும். ஆனா கர்த்தர் கடலின் மேல் நடந்து வந்தார். ஏனென்றால் இவர்தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவாதி தேவன், தேவகுமாரன். இவர்தான் ஆதி. இவருக்குள்ள நான் சிருஷ்டிக்கப்பட்டேன், இவருக்குள் நான் சிருஷ்டிக்கப்பட்டேன். ஆகாயம், நிலம், நீர், காற்று, நெருப்பு என்கின்ற பஞ்சபூதங்களால் மெய்வாய், கண், மூக்கு, செவி என்னும் ஐம்புலன்களால் படைக்கப்பட்டவன் நான், சிருஷ்டிக்கப்பட்டவன் நான். ஆக இவர் ஏன் கடல் மேல் நடந்தார் என்றால் அந்த வல்லமையே நான் தான்டா, தண்ணீரின் வல்லமையே நான் தான் பேதுருவே, இதை நீ புரிந்து கொள் பேதுருவே என்று சொல்லி அந்த சீஷர்களுக்கு எல்லாருக்கும் காண்பிக்கும்படியாக அவர் கடலின் மேல் நடந்து வந்தார். அவர் அதிசயமானவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் அதிசயங்களை செய்கிற மகிமையின் கர்த்தர். தொடர்ந்து வாசிக்கலாம். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். அலறாங்க. ஏற்கனவே பயம். இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு சபையில் ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு பயம், தேவ சமூகத்தில் காலையில் இருந்து ஜெபிக்கிறதுக்கு பயம், முடியல. ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த பிரச்சனையில வேற பெரிய பிரச்சனை. ஆமா, இப்போ போய் கர்த்தரை தேடணுமா, ஒரு சின்ன ஒரு தோல்வி, ஒரு சின்ன அசிங்கம், ஒரு சின்ன அவமானம் வந்துச்சுனாவே கர்த்தரை மறந்துடுறாங்க. ஒரு சின்ன அவமானம் வந்துச்சுன்னா போதும். ஏன்னா அந்த வெக்கம் அப்படியே மனசு இருள் சூழ்ந்துக்குது. மனதும் அந்த இருதயம் முழுக்க இருள் சூழ்ந்து கொள்ளுகிறது. ஏற்கனவே இவங்க தேவனை விட்டு பிரிந்தவர்கள், இவர் சேரும் இடத்தை இழந்து விட்டவர்கள், கரை சேர முடியல, சூறாவளி அடிக்குது. ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் அவர்கள் உடனே இயேசு அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இன்னைக்கும் கர்த்தர் அந்த பயப்படாதீர்கள் தான் யாக்கோபு கிட்ட சொல்றார். அங்க யாக்கோபு கிட்ட சொன்னாரே, பயப்படாதே யாக்கோபே, பயந்துராத, நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். அதே பயப்படாதான் இன்னைக்கு தம்முடைய சீஷர்களோடு சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அங்க சொல்றார். உடனே பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால், இதுதாங்க பயங்கரம், இது பயங்கரம். ஆண்டவரே நீரே ஆனால் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரே நீர்தான் ஆதி, நீர்தான் ஆபிரகாமின் தேவன், நீர்தான் ஈசாக்கின் தேவன், நீர்தான் யாக்கோபின் தேவன். என் ஆண்டவரே நீர்தான் அவரே ஆனால். நீரே ஆனால் என்ன அர்த்தம்? எங்கள் பிதாக்களின் தேவன் நீர், எங்கள் பிதாக்களின் ராஜா நீர், எங்கள் பிதாக்கள் ஆராதித்த ஆதி தேவன் நீர். நீரே ஆனால் என்றால் என்ன அர்த்தம்? எங்கள் பிதாக்களின் தேவன், நீங்கள் பிதாக்கள், யாக்கோபின் வல்லவர் நீர். நீரே ஆனால் ஆண்டவரே நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். ஏனென்றால் நீர்தான் சர்வ வல்லவர். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீர்தான் ஆண்டவரே அந்த 5 எலிமெண்ட்ஸ், அந்த பூதங்கள், பஞ்ச பூதங்கள் நீர்தான். ஆகாயம், நிலம், நீர், காற்று, நெருப்பே நீர்தான். ஆண்டவரே நீர் கட்டளையிட்டா நான் நடந்து வருவேன். ஆண்டவரே இப்பதான் பேதுரு நல்லா உணர்ந்து கொண்டார். ஆண்டவரே நீங்க கட்டளை கொடுத்தீங்கன்னா போதும், நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்தா போதும், நான் இந்த கடலை நான் நீந்தி போயிடுவேன். இன்றைக்கும் தேவன் நம்மை செழிப்பான இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக கைப்பிடித்திருக்கிறார். அப்படியானால் நீ கடல் மேல நடந்துதான் வரணும், நீ கடல் மேல நடக்கணும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதன் மேல நீங்க நடந்து வருவதற்கு உன் தேவன் கட்டளை கொடுக்கிறார். ஆமென் சொல்லாமா? என்னால முடியல அப்படின்னு சோர்ந்து போய் இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு மாபெரும் கட்டளை, நீ கடந்து வரலாம், நீ நடந்து வரலாம், தண்ணீர் மேல் நடந்து வரலாம். அப்ப நீரே என்ன கர்த்தரால மட்டும். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இன்னொரு வசனத்துல இது ஒரு ஆவியை பார்க்கிற மாதிரி பார்த்து ஐயோ ஆவேசம் என்று அலறாங்க. பேய்க்கு கட்டளை கொடுக்க முடியுமா? இப்ப பேதுரு இப்ப நீரே ஆனால் இந்த தண்ணி மேல நடக்கிறது எனக்கு கட்டளை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. இப்ப உதாரணத்துக்கு இவங்க பேய் நினைச்சு பயப்படுறாங்க. உடனே அந்த இடத்துல ஒரு பேய் வந்து நடந்து வா பேதுரு, நடந்து வா அப்படின்னு சொல்லுன்னு வச்சுங்களேன். இப்ப பேதுரு என்ன பண்ணிருப்பாரு? நேரா உடனே வந்து பையன் அந்த படகுல இருந்து இறங்கி அப்படியே கடலை கால வச்சிருப்பாரா? இப்ப ஆண்டவர் சொல்லும் போது எப்படி பண்ணிருப்பாரு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மெல்ல காலை வச்சிருப்பாரு. ஆண்டவரே நீரே ஆனால், ஏன் கடல்ல நீ தண்ணியில காலை வச்சு என்ன ஆகும்? நீ மூழ்கிடுவ, கடல் ஒண்ணு மூழ்கிடும். இனி நிறைய பேர் பிரச்சனையில மூழ்கி போய் பெருநெஞ்சம் உள்ளவர்கள் இவங்களாக யோசிக்கிறது, இவங்க மனசுக்குள்ள போட்டு குழப்பி வைக்கிறது. இந்த பெருநெஞ்சுக்காரர்கள் வழக்கை போட்டு ஏதாவது பிரச்சனை போட்டு குழவிக்கினே இருக்கிறது, பெசிரிக்கினே இருக்கிறது. அப்ப நல்லா சொல்றேன், என் கர்த்தர் என் கூட இருப்பாரையானால்
ஆண்டவரே நீரே ஆனால் இந்த வெள்ளத்தை கடக்க, இந்த தண்ணீரை கடக்க என் ஆண்டவரை உம்மாலே கூடும், நான் கடந்து போவேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எத்தனை பேர் விசுவாசிக்கிற? கர்த்தர் உன் கூட இருக்கிறார். நீ செழிப்பான இடத்துக்கு தான் கர்த்தர் உன்னை அழைத்து கொண்டு போகிறார். நீ செழிப்பான இடத்துக்கு போவ. நீ திரும்பின திசையெல்லாம் உனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து உன்னை தேவனுடைய பிள்ளையாக கொண்டு போய் நிறுத்த அவர் வல்லமையும் நீதியும் உடையவராக இருக்கிறார். உடனே அதற்கு அவர் வா என்றார். அப்போது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவோடு போக ஜலத்தின் மேல். இது என்ன பெரிய ஒரு பயங்கரம் தெரியுமா? ஒரு பாவ மனிதன், அவர் கர்த்தர், அவர் பாவ மாம்சத்தின் சாயலில் வந்திருக்கிறார். ஆனால் இந்த பேதுரு ஒரு பாவ மனிதன். ஆனால் இந்த மனிதனையே தண்ணீர் மேல நடக்க சொல்லி அழைத்து கொண்டு வருகிறார் என்றால் உனக்கும் எனக்கும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ஆச்சரியப்படத்தக்க விதமாய் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய, நம்முடைய மனதை சஞ்சலப்படுத்தக்கூடிய, நம்முடைய மனதை உடைக்கக்கூடிய, உள்ளத்தில் போராட்டத்தை வரக்கூடிய எல்லா விதமான காரியத்திலிருந்தும் கர்த்தர் நம்மை நடக்க செய்து அதிசயமாய் நம்மை அவர் வழிநடத்தி நம்மை அந்த செழிப்பான இடத்துக்கு தான் அழைத்து கொண்டு போகிறார். அடுத்தது பேதுரு என்ன சொல்ற? காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து, இந்த பயம் வந்துச்சு பாரு. எப்ப பேதுரு அமிழ்ந்தாரு? பயம். இந்த பயத்துக்கான வேர் எது? பயம் என்பது ஒரு மரம். இந்த பயத்துக்கான வேர் என்பது எது? வெட்கம். இந்த வெட்கம் தான் இன்னைக்கு மனிதனுக்குள்ள பயத்தை கொடுக்கிறது. இந்த பயம் கொடுக்கிற கனி எது? இது பறந்து விழுந்து கொடுக்கிற கனி எதுனா கோபம். இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? எப்பொழுது பேதுரு அமிழ்ந்தார் என்றால் அவர் பயந்தார். அவருடைய இருதயத்துக்குள்ள கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை கொஞ்சம் வெளியே போச்சு. என்னை உலக தோற்றத்துக்கு முன்னே மீட்டு கொண்டவர் நீரே ஆனால், என்னை உலக தோற்றத்துக்கு முன்னே மீட்டு கொண்டவர், உம்முடைய புஸ்தகத்தில் என்னை எழுதினவர் நீர்தான் ஆதி, எங்கள் பிதாக்களின் தேவன். இதை நல்லா புரிந்து கொள்ளுங்க அன்பான தேவஜனமே. காற்று பலமா இருக்குது. இப்ப சில வேளைகளில் பிரச்சனை ஓய்ந்தா மாதிரி தெரியும், ஆனா பிரச்சனை ஓயாம முன்ன விட பெருசா மாதிரி தெரியும். அது அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னுடைய உறுதியான விசுவாசத்தை, உன்னுடைய உறுதியான அந்த மனப்பான்மையை கர்த்தர் இங்கே சோதிக்கிறார். அப்படி இந்த உலக வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான பிரச்சனைகள் வரும்போது நீ எந்த நிலையில நீ என்ன பண்ற? உனக்குள்ள பயம் வருதா? இல்ல கர்த்தரையே நம்புறியா? கர்த்தரை நம்புகிற என்ன பண்ணுவான்? செழிப்பான், அவன் கரையை கடந்துடுவான். ஆனால் இங்கே பேதுரு அமிழ்ந்து போனதுக்கு காரணமே பேதுருக்குள் இருந்த பயம். அது நம்முடைய டிசிஷன்ல தான் இருக்கிறது. அதனால அன்பான தேவஜனமே, இந்த இடத்துல கர்த்தருக்கு சொல்றாரு, அவன் பேதுரு அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க ஆண்டவரை கூப்பிட்டான். ஐயோ நீங்க கைவிட்டீங்களே, என்ன ஆண்டவரே, நான் சர்ச்சுக்கு வரேன், வார வாரம் சர்ச்சுக்கு வரேன், ஆண்டவரே இப்ப நிறைய பேர் என்ன ஆண்டவர் கூட என்ன மோதல் இன்னைக்கு? நான் வார வாரம் சர்ச்சுக்கு வரேன் ஆண்டவரே, நான் வார வாரம். நீ சர்ச்சுக்கு மட்டும்தான் வர, உடம்பு மட்டும் தான் இங்க இருக்குது, நம்பிக்கையெல்லாம் வேற எங்கேயோ இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேதுருவுக்காக அமிழ்ந்து போகையில ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்க. அல்லேலூயா. ஐயா என்னை உங்களை விட்டா என்னை காப்பாற்றது யாரெல்லாம் ஆண்டவரே? ஒருவேளை நீங்க அமிழ்ந்து போயிருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனையில. இப்பயாவது ஏசப்பா ஆண்டவரே ரட்சியம், ஏசப்பா இந்த ரட்சியம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றா. ஏண்டா சந்தேகப்பட்டீங்க? என்ன ஏண்டா சந்தேகப்படுறீங்க? ஒரே ஒரு சின்ன அவிசுவாசம் வந்தாலும் கர்த்தருடைய மனம் உடையும். அன்பானவர்களே, பூர்ணமாய் உங்க முழு இருதயத்தில் நம்புங்க. 18ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் வாசிங்களேன். 18ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். பேதுருவை பத்தி கர்த்தர் அங்கே தெளிவா, நம்முடைய வாழ்க்கை தான் அது, இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இதெல்லாம் இது சாதாரண நினைக்காதீங்க. 18-16 சங்கீதம் வாசிப்போம். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார். ஆண்டவரே நான் கொஞ்சம் பயந்தேன். இந்த போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், என் தோல்விகள், இவைகள் எல்லாம் வந்து என்னை அமிழ்த்தினது ஆண்டவரே, அமிழ்த்தினது ஆண்டவர். வெள்ளங்கள் என் மேல புரண்டுச்சு ஆண்டவரே. ஆனால் நீர் என்னை மேல இருந்து தூக்கி விட்டீங்க. அல்லேலூயா. நீங்க தண்ணி மேல நின்று, நீங்க அதிசயமான தேவன் ஆண்டவரே. நீங்க தண்ணீர் மேல் நின்று என்னை தூக்கி விட்டீங்க. தொடர்ந்து வாசியாத. என்னிலும் அதிக பலவான்கள் இருக்க, என்னிலும் நல்லா வாசி அந்த வசந்த.
என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். கரங்கள் தட்டி நல்ல தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் இதை உங்க வாழ்க்கையில செய்திருக்கிறார் தேவஜனமே. அதனால தான் இன்னைக்கு உங்களால் நிற்க முடியுது. அவங்க என்னிலும் அதிக பலம் உடையவர்கள். பேச்சில் எனக்கு பேச தெரியாது, பணபலம், படைபலம், எல்லா பலமும் அவங்களுக்கு இருக்குது. நல்லா கவனிங்க. பேதுருவை கையை பிடிச்சு தூக்கி விட்டாரு. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனுஷர்கள் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் மாத்திரம் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் மாத்திரம் நமது பக்கத்தில் இராவிட்டால் மனுஷர்கள் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். அவர்கள் என்னிலும் பலத்தவர்கள். என்னுடைய மனம் சேதப்படும்படியாய், என்னுடைய இருதயம் உடைக்கப்படும்படியாய், வேதனைப்படும்படியாய், துன்பப்படும்படியாய் என்னை பயமுறுத்தினவர்கள். ஆனால் என் கர்த்தர் செய்த ஒரு மகத்தான காரியம் என்ன? என்னிலும் அதிக பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். மனிதனுடைய சத்துரு யாரு? மனிதனுடைய சத்துரு யாரு சொல்லுங்க? மனிதனுடைய சத்துரு யாரு? அவன் சத்துரு யாரு? அவனுடைய வீட்டார் தானே. ஏதோ ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்த பிரச்சனை என் பலத்தை மிஞ்சி இருந்தது ஆண்டவரே. ஆனா என் கர்த்தனை தூக்கி விட்டார். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. இந்த பலத்த காற்று என்பது பயங்கரமான வெள்ளம், பெருவெள்ளம். அது என் ஆத்துமாவை சேதப்படுத்தும்படியாக வந்துச்சு ஆண்டவரே. ஆனால் என் கர்த்தர் என்னை கைப்பிடிச்சு தூக்கி விட்டார், என்னை விடுவித்தார். அடுத்த வருஷம் சொல்ற போல, என் ஆபத்து நாளில் எனக்கு எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னை தூக்கி விட்டார். நீ தண்ணீரை கடக்கும் போது அவர் உன்னை தூக்கி விடுகிறார், உன்னை விடுவிக்கிறார், உனக்கு ஆதரவா இருக்கிறார். அடுத்தது, அவர் விசாலமான செழுமையான செழிப்பான எல்லா கையை தட்டி இதாங்க தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாய் என்னை விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் இதற்காகத்தான், கிறிஸ்து இதற்காகத்தான் உன்னை சிருஷ்டித்தார். உன்னை குறித்த ஒரு பெரிய திட்டம் தேவனுக்கு, கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. அன்பான தேவஜனமே, உன்னை குறித்த தேவனுடைய திட்டத்தை கிறிஸ்துவினால மட்டும்தான், இயேசு ராஜா உன் பக்கத்தில் இருந்தாலும் மட்டும்தான் நீ விசாலமான இடத்துல கொண்டு. விசாலம் என்று சொன்னால் எங்கும் சமாதானம், செழிப்பு. இதுதான் இந்த செழிப்பு தான் இந்த விசாலம். நல்லா கவனிங்க. அக்கினி ஜுவாலை உன் பேரில் பட்டாது என்பது பயங்கரமான சோதனை. 60 முழ உயரமான சிலை, 6 முழ அகலம். அந்த சிலை பார்த்தீங்கன்னா 60 முழம் அகலம், 60 முழ உயரம், 6 முழ அகலத்தில் அந்த பாபிலோனுடைய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் செய்து வச்சுட்டு, யாராகிலும் இந்த 6 வாத்தியங்களை வாசிக்கும் போது இந்த சிலையை வணங்கலைனாக்கா அவள் எரிகிற அக்கினி சூளைக்கு போடுவார். இது பயங்கரமான சோதனை. இது என்னது? இது சோதனை. எதை செய்யலாம்? நல்லா கவனிங்க. இப்போ வெள்ளம் என்பது நம்முடைய இருதயத்தை உடைக்கக்கூடியது, நம்முடைய இருதயத்தை பாதிக்கக்கூடிய பயங்கரமான ஒரு பொல்லாப்புகள். ஆனால் அக்கினி என்பது பயங்கரமான சோதனை. சூஸ் பண்ணுறது, இந்த இருதயம் உடைக்கிறதே எதல்னா இந்த அக்கினி சோதனையில் தான். இதை செய்யலாமா? இதுக்கு லாபம் கிடைக்குமா? இது சக்ஸஸாக வருமா? இது நல்லபடியாக நடக்குமா? இது நல்லா முடியுமா? இதை கட்டி முடிச்சிருவேனா? இதெல்லாம் எதுவுமே தெரியாது, காலை வச்சிருவோம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் மண்டையை போட்டு பிச்சுக்கின்னு அப்படியே இந்த அதான் சொல்ல காதில் புகை வரும் இல்லையா, அந்த ஹீட்டில். இது நம்மளால முடியாது. ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அனனியா, அசரியா, மிசாவேல் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தெளிவாக தெரிந்து கொண்டார்கள். உலக தோற்றத்துக்கு முன்னே என்னை முன்குறித்தவர், என்னை வரைந்தவர், என் தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே என்னை அறிந்து கொண்ட என் கர்த்தர், நான் எப்பவோ மீட்கப்பட்டவன், நீ என்னுடையவன், அவனை மீட்டு கொண்டேன், நான் என் கர்த்தரால் மீட்டு கொள்ளப்பட்டவன் என்கின்ற அந்த பூரண நம்பிக்கையில மட்டும்தான் அக்கினிக்கு ஜெயங்கொள்ள முடியும். அதான் சொல்லிட்டேன், ஒரு கிறிஸ்தவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டவன், எரிகிற அக்னி சூழ. இப்போ ராஜா சொல்கிறேன், சரி தெரியாமல் பண்ணிட்டீங்க, நீங்களாம் தானியல் ரெக்கமெண்ட் பண்ண, நீங்கள் பாபிலோன் மாகாணத்தில் பெரிய பெரிய ஆட்கள், நீங்கள் இப்போவும் சொல்கிறேன், மறுபடியும் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறேன்,
நான் உங்களுக்கு இந்த சான்ஸ் கூட நீங்கள் பண்ணுங்கள். இவங்க தெளிவாக சொல்கிற ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் இதை குறித்து உங்களுக்கு உத்தரவு சொல்கிறது எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உடனே ராஜாவின் கோபம் வந்ததுனால அக்கினி ஜுவாலை, நல்லா கவனிங்க, அக்கினியிலே வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது. இது ரொம்ப முக்கியம். இவர்களை தூக்கி கொண்டு போன அக்கினியில் போடும்படி 7 மடங்கு சூளை, அக்கினி சூளையை உண்டாக்கி இவர்களை தூக்கி கொண்டு போய் போட போனவனை அக்கினி ஜுவாலை அடிச்சுது. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது என்றால், ஆண்டவரே நான் எடுத்த தவறான முடிவுகள், ஆண்டவரே எனக்கு எதிர்காலம் என்னாகுமோ, ஆண்டவரே நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி இந்த அக்கினி சோதனை, பயங்கரமான சோதனை, அது பயங்கரமான சோதனை. நான் எடுத்த முடிவு சரியா, நான் இதை செய்வேனா ஆண்டவரே? கர்த்தர் சொல்றார், நீ பயப்படவே பயப்படாத, நான் உன் கூட தான் இருக்கிறேன். இந்த சோதனையில் நீ விழுந்துட்டியேன்னு கூட நினைக்க முடியாத அளவுக்கு அந்த சோதனையை அழிப்பேன். அதுதான் அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அக்கினி ஜுவாலையுடைய வாசனை கூட உன்னை தொடாது என்பது, இந்த சோதனையில் விழுந்துட்டுனே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீ மறுபடியும் நினைக்காத அளவுக்கு உனக்கு சமாதானத்தை, செழிப்பை கர்த்தர் கொடுப்பார். அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க. பேதுருக்கிட்ட மறுபடியும் வரப்போகிறோம் நம்ம. அங்கே தானியேல் தீர்க்கதரிசி, தானியேல் புத்தகத்தில் அங்கே 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் புத்தகம் 3வது அதிகாரத்தில் 7 மடங்கு சூளையை அங்கே எப்படி அங்கே சூடாக்கணும் பாருங்க பார்க்கலாம். 22வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ராஜாவின் கட்டளை கடுமையா இருந்தபடினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினாலும் அக்கினி ஜுவாலை, நல்லா கவனிங்க, நீ அக்கினி நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது, உன்னை சேதப்படுத்தாது. உன்னை அக்கினி ஜுவாலை கூட உன் மேலே வந்து உனக்கு அந்த அதிகாரமே கிடையாது. இப்போ நம்மள அடுப்பெரிக்கிறோம் இல்லையா? அடுப்பெரிக்கிறது வந்து அக்கினி ஜுவாலையா? சொல்லுங்க. அக்கினி ஜுவாலையில் தான் சேதம் வரும். அக்கினி ஜுவாலை தான் எரியுது. அக்கினி இல்லாமல் அக்கினி ஜுவாலை கிடையாது இல்லையா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அக்கினி ஜுவாலையில் உனக்கு ஒரு சேதமும் இருக்காது, உனக்கு எந்த மன குழப்பமும் இருக்காது. நல்லா கவனிங்க. வெள்ளங்கள் என்பது மன வலி, இருதய வலி. ஆனால் அக்கினி என்பது மனக்குழப்பம். ஆனால் கர்த்தர் இங்கே சொல்றாரு, அப்படி நீ அந்த குழப்பத்துக்குள்ள வந்ததுக்கான அடையாளமே இருக்காது. அல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் உன்னை செழிப்பில் கொண்டு வருவார். நான் உன் கூட தான் இருக்கிறேன். அவங்க சொல்லும்போது நல்லா கவனிங்க, அவங்க தேவகுமாருடைய சாயலுக்கு ஒப்பா நான் ஒருத்தரை பார்த்தேன்னு சொல்லலையா? அங்கே பாருங்க, இந்த அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டுச்சு. ஆனால் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கை கொண்டிருந்த இந்த அனனியா, மிஷாயேல், அசரியாவை ஒண்ணுமே செய்ய முடியல அக்கினி ஜுவாலை. அதுதான் கர்த்தர் மேல் வைக்கிற மாபெரும் நம்பிக்கை. அன்பான தேவஜனமே, இன்றைக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். எல்லா காலத்தும் கர்த்தரை நம்புங்க. நான் என் கர்த்தருடைய ஜீவனிலிருந்து நான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். நான் என் கர்த்தருடைய ஜீவனில் இருக்கிறேன். உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை படைத்தவரும் என்று கர்த்தர் இங்கே சொல்றாருன்னா, அவருடைய ஜீவன், அவருடைய நினைவே அவர் ஜீவனா இருக்கிறது. அதை உணர்ந்தவர்கள் தான் இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நல்லா கவனிங்க. 27ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்களின் மேல் அக்கினி பெலன் செய்யாமலும் அவருடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் கூட அவர்கள் மேல வீசாமலும் இருக்கிறதை எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் தெரியுமா இது? நான் தப்பான முடிவு எடுத்துட்டேனே, நான் வீணா போய் மாட்டிக்கினேன்னு போட்டு குழம்பி இருக்கிற மனக்குழப்பத்தில் இருக்கிற உனக்கு அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலேயே நீ இல்லாதது போல உனக்கு தேவன் சமாதானத்தை கொடுப்பார். எல்லாம் கரகத்துடைய ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே பேதுரு கரி நெருப்பை உண்டாக்கி கர்த்தரை கைது செய்து விட்டார்கள். ஏன் இன்றைக்கு இப்படிப்பட்ட மனக்குழப்பம் வருதுன்னா, அநேக வேலைகளில் நம்ம கர்த்தரை மறுதலிக்கிறோம். நல்லா கவனிங்க. நமக்கு ஏன் மன வலி வந்துச்சு அப்படின்னா, நம் கர்த்தரை விசுவாசிக்காமல் இருந்தோம், கர்த்தர் தேவனுடைய விசுவாசிக்காமல் இருந்தோம். ஏன் நமக்கு மனக்குழப்பம் வருது அப்படின்னாக்கா, கர்த்தரை நாம் மறுதலிக்கிறோம். நம்முடைய கிரியைகளில் அநேக வேலைகளில் மற்றவங்க கொடுக்குற ஆலோசனைகளை கேட்டு கர்த்தருடைய கிரியைகளை நம்ம மறுதலிப்போம்.
தேவ சித்தம் செய்யாமல் நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய மாம்ச சித்தம் செஞ்சிருவோம். அதனால தான் இப்படிப்பட்ட அக்கினி சூளைகள். நல்லா கவனிங்க, கரி நெருப்பை உண்டாக்கி அந்த கரி நெருப்புக்கு உண்டாக்குற மத்தியில் போய் இந்த பேதுரு இருக்கிறார். அப்போ எல்லாம் சொல்கிறாங்க, நீயும் அந்த நசரேயனோட இயேசுவோடு இருந்தவன். பேதுரு தெளிவாக சொல்கிறாரு, நான் அவனை அறியேன். இந்த நெருப்பு பயங்கரமான சோதனை. எப்படி இருக்கும்ல இந்த பேதுரு. ஆண்டவருக்கு இந்த சத்தம் நல்லாவே ஆண்டவருடைய காதலை கேட்குது. 3 முறை மறுதளிக்கிற அந்த நெருப்பு பயங்கரமான. இதுவா அதுவா? கர்த்தரா என் உயிரா? கர்த்தரா என் உயிரா? நான் ஆமாம் நான் அவருடைய சீசன் தான் அப்படின்னு சொன்னால் என்னையும் கைது பண்ணிருவாங்களே. ஏன்னா இவன் பிரதான ஆசாரியை விசாரிக்கிறான், ஆலோசனை சங்கத்தில் விசாரிக்கிறான். நீ என்னென்னலாம் போதிச்ச, யாரெல்லாம் உன் சீஷன்லாம் யார், உன் சீஷர்களுக்கு என்னெல்லாம் போதிச்ச? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் தனியெல்லாம் போதிக்கலை, நான் தேவாலயத்துலேயும் பப்ளிக் நேரத்தில் போதித்தேன், மற்றவங்களே நீ கேட்கலாமே. சீஷல் அப்போட காட்டி கொடுக்கல ஆண்டவர். அல்லேலூயா, இல்லை ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் இந்த பேதுருவுக்கு கர்த்தருடைய கிரியை செய்யாமல் சோதனையில் பயங்கரமான சோதனையில் மாட்டிக்கிறார். இந்த பயங்கரமான சோதனை தான் இந்த அக்கினி. அன்பான தேவஜனமே, அங்கே பேதுரு என்ன செய்யறது பாருங்க, வாசிங்க திருப்பி. லூக்கா சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் அங்கே 54 வாசிக்க போகலாம். கர்த்தரை கைது செய்துட்டாங்க. அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது அந்த நெருப்பை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் நெருப்பின் நடுவிலே உட்கார்ந்தான். அங்க பாரு, அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். பேதுருவு என்ன பண்ணாரு? நெருப்பு. நல்லா கவனிங்க, இந்த பஞ்சபூதங்களை நாம் கடந்து நம் செழிப்பான இடத்துல வர வேண்டும். அன்பானவர்களே, நீ எல்லா தண்ணீரையும், எல்லா வெள்ளங்களையும், எல்லா அக்னியும், எல்லா அக்னி ஜுவாலையை மேற்கொண்டு நீ செழிப்பான இடத்துக்கு வந்துட்ட. அல்லையிலே சொல்லாமா? இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே செழிப்பு தான். ஏன்னு தெரியுமா? இப்போ ஆண்டவர் செய்த அந்த அன்பை பாருங்களேன். அங்கே உட்கார்ந்த போது அப்போது வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்து இருக்கிறதை கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தவன் என்றாள். அங்க பாரு, வசனம் தெளிவா சொல்லுது, அவன் நெருப்பண்டையிலே உட்கார்ந்து இருக்கிறதை கண்டு. நெருப்புனாவே சோதனை சோதனை சோதனை. ஐயோ, நான் எரியிற மாதிரி இருக்குது, பயங்கரமா. ஏண்டா இங்க சரி வர ஒரு சத்தத்தில் ஏண்டா நெருப்புல நிற்கிற மாதிரி இருக்கும் பாத்தியா, ஏண்டா இங்க வந்தோம், என்னை இப்படி வச்சு அவமானப்பட்டு நெருப்புல நிற்கிறதா மாதிரி. நெருப்பண்டையில் நிற்கிறதை கண்டு. வசனம் எவ்வளவு தெளிவா சொல்ற பாரு, நெருப்பண்டையில் இருக்கிறதை கண்டு சொல்றாளா, நீயும் அவனோடு இருந்தவன் என்று. அதற்கு அவன், ஸ்திரீயே அவனை அறியேன் என்று. எவ்வளோ பெரிய பயங்கரமான ஒரு சோதனை இல்லை. அடுத்தது, சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவரில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவி, நல்லா கவனிங்க, டேய் நான் உன் கூடவே இருக்கிறேன்டா, நான் உன் கூடவே இருக்கிறேன். ஆமா, அவர் என் கூடவே இருந்தவர் சொல்ல முடியல இன்னைக்கு. இப்போதும் யாக்கோபே, இப்போதும் பேதுருவே, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உண்டாக்கினவரும் உன்னை பேர் சொல்லி அழைத்தவருமாகி நான் உன்னை மீட்டு கொண்டேன் பேதுருவே. அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவரே, என் கர்த்தர் என் கூட தான் இருக்கிறாரு சொல்ல முடியலையே. ஆமாங்க, அவர் என் கூட இருந்தவர், அவர் என் கூட இருந்தவர், என்னோடு இருந்தவர். ஆனால் கர்த்தர் அங்கே என்ன செய்தார்? அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுவதற்கு முன்னே என்னை 3 தடவை மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனங்கசந்து அழுதான். இந்த இடத்துலையும் பேதுரு ஜெயிச்சிட்டாரு. அங்கே ஐயா என ரட்சியம் சொல்லி கையை கொடுத்துட்டாரு. இந்த இடத்துல மனம் கசந்து அழுதார். கர்த்தர் அவனை மீட்டு கொண்டார். பேதுருவை திரும்பி பார்த்தாருன்னா என்ன அர்த்தம்? பேதுருடைய கண்களும் கர்த்தருடைய கண்களும் ஒருவரை ஒருவர் சந்தித்தது. அப்போ பேதுரு மேலே எப்படி பார்த்துருப்பார்ல, அது எந்த பார்வையில் கர்த்தர் பார்த்துருப்பார்? ஐயோ பாவம்னு பார்த்துருப்பாரா? என்னை மறுதளிச்சிட்டேடான்னு சொல்லியிருப்பாரா? அல்லது இப்படி பயப்பறியே நம்மளை இறக்கமாக பார்த்துருப்பாரா? அந்த பார்வையில் என்ன இருந்திருக்கும் இல்லையா? என்ன இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி இறக்கம்தான் இருந்திருக்கும். இந்த அளவுக்கு பயந்து உன் வாழ்க்கையை நீ சீரழித்து கொண்டிருக்கிறியே பேதுரு, நான் உன்னோடு இருக்கிறவர், நான் என்னன்னைக்கு உன்னை காக்கிறவர்.
அந்த பார்வையில் அவ்வளவு கருணை பார்வை இருந்தது. ஆனால் இதெல்லாம் பேதுரு ஜெயிச்சு, பேதுரு மனங்கசந்து அழுதபடினாலே இந்த பேதுருவை கர்த்தர் செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டார். எப்படி? கர்த்தர் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர் தேர்ந்ததுமே, நான் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தன் அனுப்புகிற வரைக்கும் நீ போயிட்டு எருசலேமில் காத்திருங்கன்னு சொன்னதும், பெந்தகோஸ்தே பண்டிகை அன்னைக்கு பேதுரு எழுந்து அவர்கள் நடுவே நின்று போதிக்கிறார். செழிப்பான இடத்துல கரங்கள் தெரியாமன்னு சொல்லாமா? ஒரு மாபெரும் செழிப்பு என்ன தெரியுமா? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின வாக்குத்தத்தமாகிய பரிசுத்த ஆவியான தேற்றரவாளனை இந்த பேதுரு பிரசங்கிக்கையில் அங்கே ஒரு மகிமையின் அபிஷேகம் இறங்கி வந்தது. அந்த அந்த அபிஷேகத்தில், அந்த பெந்தகோஸ்தே அனுபவத்தில், அந்த செழிப்பில் பேதுரு அப்போஸ்தலன் பேதுரு எழுந்து நின்று எல்லாருக்கும் பிரசங்கிக்கிறார். இது 9 மணி நேரம், 9 மணி ஆயிடுச்சே. அங்கே சொல்லுவார் இல்லையா, அந்த வசந்த வாசத்தை முடிக்கலாம். இங்கே பேதுருவை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தினார். அங்கே நிறுத்தி எழுந்து பேதுரு எழுந்து அவர்களை பிரசங்கிக்கிறார். முதல்ல அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 1வது அதிகாரத்தில் 120 பேர் கூடியிருக்கும் போது 15 வசந்த வாசிங்களா, 1:15 வாசி பார்க்கலாம். அந்நாட்களிலே சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே பேதுரு ஒரு செழிப்பான இடத்துல தேவன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார், நின்றார். 120 பேர் கூடியிருந்த அந்த இடத்துல அப்போஸ்தலன் பேதுரு எழுந்து நின்று பிரசங்கிக்கிறார். அப்படி பிரசங்கித்துக் கொண்டிருந்த வேளையிலே 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரில் வந்திருந்தார்கள். அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் மேல் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேல வந்து இங்க பாருங்க, அதே காற்று, அதே அக்னி அவர்கள் எல்லாரும் மேலும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஜீவ தண்ணீர் வந்து அவர்கள் மேலே வந்து இறங்கி ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள் என்பது ஜீவ தண்ணீர். இது எல்லாவற்றையும் மேற்கொண்டவர்களாக, இந்த அக்கினியும் தண்ணீரை கடந்தவர்களாக, செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டவர்களாக இன்றைக்கு நம் சபையிலே நிற்கிறோம். நாம் ஜெயங்கொண்டவர்கள், இந்த செழிப்புக்குள்ளே நாம் நிற்கிறோம். கர்த்தர் என்றென்றைக்கும் இதே செழிப்பை பரிசுத்த ஆவியாருடைய வல்லமையினாலே எல்லாவற்றையும் மேற்கொண்டு விசாலத்தில் அவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறபடினால இனிமே நீங்கள் பார்க்குறதெல்லாம் விசாலமாகத்தான் இருக்கும், அது செழிப்பாகத்தான் இருக்கும். அது எந்த இடத்துலையுமே வழக்கே இருக்காது. எல்லா வழக்கையும் தீர்த்து செழிப்பு என்கின்ற மகிமைக்குள்ளே நாம் நிற்போம். அது ஒரு பெரிய மனமகிழ்ச்சியாக இருக்கும். நம்மளால் முழங்கால் படியிட்டு தேவநாமத்துக்கு மகிமையாய், அன்பின் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிறவரே, எங்களோடு கூட இருக்கிற அன்பு